ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தேவனுடைய நாமத்திலே விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஏறெடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியங்களை பேசும்படியாய் ஒரு கழுத குட்டியாக இங்கே நிற்கும்படியாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு பேசணும், என் உள்ளத்தின் காரியங்களை அறிந்திருக்கிற தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாம் ஏக்கத்தோடு இருக்கிறோம். ஊழியக்காரராகிய நாங்களும் ஆண்டவரே இந்த ஜனங்களோடு பேசணுமே, அவங்க பரலோக தேவனுடைய சத்தம் கேட்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நாங்களும் ஜபத்தோடு ஏக்கத்தோடு இருப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன வார்த்தை போடுறார்களோ அதை பேசணும். நல்லது, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுகிறது, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் பரம்பான மனுஷன் அழிந்தோம். நல்ல கவனிங்க, தெய்வ வசனங்களை கவனிக்கணும். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் பரம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள 2 மனுஷன் இருக்கிறான். ஒன்று தலை முதல் கால் வரை தெரியக்கூடிய எலும்பும் சதைமான இந்த மனுஷன் வெளியே பார்க்குறோம்ல, அதுதான் நமக்கு தெரியும். இதுக்கு உள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன், ஹல்லேலூயா, அதை ஆத்துமா, மனம், இப்படியெல்லாம் ஜீவன் எல்லா வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாள். உள்ளான மனுஷன், பரம்பான மனுஷன். இந்த பரம்பான மனுஷன் தேவ சாயலில் படைக்கப்பட்டு தேவ மகிமையோடு இருந்து சாத்தானுக்கு கீழ்ப்படுத்ததுனால ஒரு சாபத்துக்குள்ளாயிட்டு என்று சொல்லி ஆதியாகமம் 3:16-19 நாம் படிக்கிறோம். இந்த நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய்ங்கிற ஒரு சாப வார்த்தை போட்டதுனால நாம் ஒரு குறிப்பிட்ட காலம் சின்ன பிள்ளையாக நம்ம வளர்ந்துட்டே வருவோம். அதுக்கு பிறகு நாம் தேய்ந்து கொண்டே வருகிறோம். பார்வை குறையுது, பசி குறையிறது, பலவிதமான பலவீனங்கள் வருதா இல்லையா? எல்லாருக்கும் வருது இல்லையா? பிறகு தேஞ்சு செயல் இழந்து ஒரு கட்டத்தில் முடிந்து அதை மண்ணில் வைத்து விடுகிறான். அதானே உண்மை? இல்லை, யாருக்கும் சந்தேகம் இல்லைல்ல? சரி, அப்போ இந்த எலும்பும் சதைமான மனுஷன் அழிந்து கொண்டு வரக்கூடிய இயல்பு உள்ளது, சரிதானே? ஓகே, இது ஒரு சாப சரீரமாக இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சரீரத்தை போல ஒரு புதிய சரீரத்தை கொடுப்பார். அதுதான் நமக்கு வாக்கு தத்தம். 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க போகிறதுனாலே அவருக்கு வாப்பாக இருப்போம். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையினாலே நம்முடைய இந்த அழிவுக்குரிய சரீரத்தை அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு போய் மாற்றி அமைப்பார். ஒரு புதிய சரீரம் இனி கொடுப்பார், சரிதானே? ஆனால் இப்போ நாம் இருக்க சரீரம் ஒரு அழிவுக்குரிய சரீரத்தில் இருக்கிறோம். ஒரு சாப உலகத்தில் சாப சரீரத்தில் இருக்கிறோம். எல்லாமே சாபத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது. அதை குறித்து நீங்கள் ரோமர்கள் நிருபத்தில் பவுலடியார் சொல்லும்போது எல்லாமே நமக்கு அது 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் 19 படித்தா, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். அப்போ இப்போ அழிவுக்குரிய ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறது, அதிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனம், அதுதான் சொன்னேன். அதுக்கு ஒரு வசனம் தரணுமே. லூக்கா 20:36. லூக்கா 20:36. மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவ தூதர்களுக்கு ஒப்பாய் இருப்பார்கள், அவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள், சரிதானே? தேவ தூதர்களுக்கு ஒப்பாய் தேவ பிள்ளைகள், அந்த வார்த்தை. அப்போ தேவன் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் ஆவியாய் ஆவிக்குரிய தன்மையில் இருக்கிறார். அதுபோன்ற ஒரு தன்மையில் ஏறக்குறைய தேவதூதர்கள், ஏஞ்சல்ஸ் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி நாம் இருக்க போகிறோம். அப்படி ஒரு வாக்குறுதி தான் தேவன் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்குறுதி என்னது? நம்ம தேவனுக்கு பிள்ளைகளாய் தேவதூதர்களை போல இருப்போம், இயேசுவின் உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கப்பாக இருப்போம்.
என்பது தான் வாக்குறுதி. இதை மாற்றிடப்படாது. இப்போ பைபிளில் 2 விதமான வாக்குறுதிகள் இருக்கிறது. லூக்கா 28ஆம் அதிகாரத்தில் முதல் 14 வசனத்தில் அநித்தியமான பூமிக்குரிய காரியங்களை குறித்த வாக்குறுதிகள் இருக்கிறது. இருக்குதா? பூமியில் இந்த மாம்ச சரீரத்தில் உன்னை அப்படி வைப்பேன், இப்படி வாக்குறுதி இருக்கிறது. இது அநித்தியமான வாக்குறுதி. ஆனால் இயேசுவின் மூலம் தேவன் கொடுக்கிற வாக்குறுதி நித்திய ஜீவ வாக்குறுதி. ஹல்லேலூயா. முடிவில்லாமல், மகிழ்ச்சியாய், அழிவில்லாமல், சாவில்லாமல் என்றென்றைக்கு இருக்கக்கூடிய நித்திய ஜீவ வாக்குறுதி. அதை தான் நம்ம மற்ற 10ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தில் என் ஆடுகள் என்ன செய்யணும்? என் சத்தம் கேட்கணும், அவை எனக்கு பின் செல்லணும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், நான் அவைகளுக்கு என்ன கொடுப்பேன்? நித்திய ஜீவன். என்ன ஜீவன் கொடுப்பேன்? மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் என்ன ஜீவன் இருக்குது? அநித்தியமான ஜீவன். சந்தேகம் இல்லைல்ல? சந்தேகம் இருக்கா? மோசேனுடைய பழைய ஏற்பாட்டு நியமங்களை நடந்தால் அதிகபட்சம் ராஜாக்களின் கல்லறை. என்ன கல்லறையும்? ஓகே, ராஜாக்களின் கல்லறையில் வைத்தார்கள்லாம் எழுதியிருக்கோம். மலர் வளையம், அவ்வளவுதான். அப்படி தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் நித்திய ஜீவனாக இருக்கிறேன், என் பிள்ளைகளை என்ன போல வைக்க போகிறேன். அல்லேலூயா. புரிஞ்சுதான் உங்களுக்கு? மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், அதுபோல் என் பிள்ளைகளையும் நான் மாற்ற போகிறேன், என்ன போல மாற்ற போகிறேன். அதுதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தில் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குறுதி. வேறு காரியங்கள் வஞ்சிக்கிற எல்லாம் பலது சொல்லுவாவ, அதுக்கு பின்னாலெல்லாம் போவாண்டாம், அது தற்காலிகமானது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது மற்ற அவசியமான காரியம் உங்களுக்கு கூட. ஆமாம், அது பிரச்சனை இல்லை. இது போட்டு நீட்டி பிரசங்கம் பண்ண என்னத்துக்கு? நான் அப்படி தான் சொல்லுவேன். இதை போட்டு நீங்கள் பெருசாக பேசாண்டாம், நீங்கள் நித்திய ஜீவனில் போயிட்டே இருங்க, மிச்ச காரியெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. சரி, அப்போ முதலாவது தேவ சித்தம், நித்திய ஜீவனுக்குரிய காரியத்தை என்ன செய்யணும்? தேடணும். சரி, அந்த வசனத்தில் அதை முடிக்கணும். அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அது இல்லை, ரோமர் 8, சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். சரிதானே? அது ரோமர் 8:20. தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்பிக்கை. இந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. அப்போ மாயன்னா அதுதான் ஆதியாகமம் 3:16-19 பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடைய பலனை புசிப்பாய், நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு சாபம் போட்டுட்டார் இல்லையா? அதான் மாயை. சாபத்துக்கு தேவனாலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகளானோம், இயேசுக்கு பின்னால் வந்துட்டோம். இயேசு அற்புதம் செய்வார், நன்மை செய்வார், சுகம் தருவார் இல்லையா? தர இல்லையா? தந்திருக்கார் இல்லையா? நிறைய இதெல்லாம் செய்வார், என்னைக்கும் செய்வார் அப்படின்னு ஆசைப்படுறோம், செய்யத்தான் செய்கிறார். ஆனாலும் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது இல்லையா? ஒன்று வந்தால் இன்னொன்று, ஒன்று போனால் இன்னொன்று, மாறி மாறி வருது. அப்போது தேவ ஆவி, அதாவது ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நாம் தவிக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு தவிப்பு இருக்குது. ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்டாலும், உமக்கு பின்னால் வந்தாலும் சோக்கேடு வரதானே செய்யுது, பலவீனம் வரதானே செய்யுது, சாவு வரதானே செய்யுது இல்லையா? வருது இல்லையா? நமக்கு வருதே. அதனால் நமக்கு ஒரு தவிப்பு. இந்த சாப நிலையிலிருந்து சாபமில்லாத ஒரு நிலை, தேவ பிள்ளைகள், தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு ஒரு நிலை இருக்கு இல்லையா? அது எங்கே இருக்குது? வெளிப்படுத்தல் 21:3 பரலோகத்திலே ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது என்ன சத்தம் சொல்லுது? இதோ மனுஷருடைய மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அப்போ என்ன நடக்கும்? அவர்கள் எல்லாம் இனி தேவ பிள்ளைகளாக இருப்பார்கள். சரியா? தேவனுக்கு, அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு பிள்ளைகள், அவர் அவர்களுடைய தேவனாக இருப்பார். சரிதானே? இதுதான் அந்த லூக்கா 20:36. அப்போ இப்போ எப்படி இருக்கிறார்கள்? தேவ தூதர் கோப்பாக இருக்கிறார்கள். எங்கே? பரலோகத்தில். அல்லேலூயா. அந்த 1ஆம் வசனத்தில் அப்படி தான் சொல்லுது. புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று, பழசு கிடையாது, எல்லாம் போச்சு. அங்கே தான் இது நடக்குது. இப்போ 4ஆம் வசனத்தில் என்னன்னா, அவர்கள் இனி பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, வெயிலாவது வெப்பமாவது படுறதில்லை, இனி மரணம்
இல்லை, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைத்து விடுவார். அல்லேலூயா. அப்போது இப்படி ஒரு நிலை இருக்குது. கண்ணீர் இல்லாத, சாவு இல்லாத, துன்பம் இல்லாத, சகலத்தையும் புதிதாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. 22ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இனி ஒரு சாபம் வராது. ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற இடம் எப்படி? ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அங்கே. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, இங்கே நம்ம தேச தலைவர்கள், தேவ சித்தமான தலைவர்கள் தரணுமே, நம்ம ஜோம் பண்ண வேண்டியதான், கண்டிப்பாக ஜோம் பண்ணணும். ஆனால் இன்னொரு காரியம் என்னென்னா, இங்கே எவனோ வந்தாலும் இந்த சாப பூமியில் நாம் இருக்கிறது வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும். இல்லையா? இதுதான் சாபத்துக்கு கொடுத்தாச்சே. அப்போ இயேசுநாதர் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்கா? அங்கே போனால் தான் எல்லா சாபம் முடியுமா? அதுவரை மாறி மாறி வரும். ஆமாம், துக்க நாட்கள்லாம் 100க்கு 100 முடியாது. நீங்கள் அதை நம்பப்படாது. 100க்கு 100 முடியணும்னா இயேசு இருக்க இடத்துக்கு போனோம். அவர் சொல்லிட்டார் இல்லையா? யோவான் 14:2-3, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறதுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறக்கு வருவேன் சொன்னாரா? அவர் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் போகிறக்கு ரெடியானீங்களா? இல்லையா? அவர் வருவேன்னு சொல்லி மணியெல்லாம் அடித்தாச்சு. எப்படி மணி அடிச்சிருக்கு? கொள்ளை நோய் மணி அடிச்சிருக்கு, கொரோனா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்குதிய யுத்தங்கள், செய்திகள், மணி அது அடுத்த மணி, நிலநடுக்கங்கள் அது ஒரு மணி, இப்படி ஏகப்பட்ட மணி அடித்தாச்சா? அப்போ இனிமே சீக்கிரம் வந்துடுவார்ல. 1ஆம் மணி அடித்தாரு, அடுத்து 2ஆம் மணிக்கு கூட்டம் ஆரம்பிப்பாங்க சிஎஸ்ஐ சர்ச்சில் எல்லாம். 2ஆம் மணி 1ஆம் மணி அடித்தாச்சு. ஸோ அப்போது நீங்கள் போகிறக்கு ரெடியானீங்களா எப்படி? அது இல்லை பிரசங்கியார். நாங்கள் இன்னும் ஒரு 2000 வரி எங்கே சாவாமல் இருக்கலான்னு வாக்குத்தத்தம் எல்லாம் எழுதி வச்சுருக்கோம். அப்படியா? நிறைய பேர் அப்படி தான் இருக்காவ. ஆமாம், நம்ம சாவ மாட்டாய், முதிர் வயதிலும் கனி கொடுப்பாய் அப்படின்னு அர்த்தம் தானே. இப்படியா நினச்சிட்டு இருக்குது நீங்கள்? நமக்கு தெரியாது. நான் ஆண்டவர் சொல்லு வார்த்தையை பேசிட்டு போகிறேன். இல்லையா? அவர் சொல்லு, நான் இன்னும் சீக்கிரம் வர ரெடியாக இருக்கு சொல்லு. ஆமாம், வருவேன் போவேன், ரெடியாக இருக்கவங்கள கூட்டிகிட்டு போவேன், மற்றவிய எண்ணெய் வாங்கி சுற்றிட்டே நடக்கட்டும். இல்லையா? சரி, புரியுதா நான் சொல்லுது? சரி. இப்போது அப்போ பரலோகத்துக்கு போனோம். பரலோகத்தில் போனால் தான் இந்த கண்ணீர் எல்லாம் முடியும்னு நமக்கு சொல்லியாச்சு. நமக்கு சொன்னதுனால அநேக காரியங்கள், நன்மைகள் நடந்தாலும் மாறி மாறி பிரச்சனை வந்துடும்போது நமக்கு தோணிடும், என்ன இருந்தாலும் ஆண்டவர் இருக்க இடத்துல போய் இருக்கிறது மாதிரி இருக்காது இல்லையா? இல்லையா? சொல்லுது புரிஞ்சா? ஆமாம், நமக்கு தோணும், என்னத்தை இருந்தாலும் பரலோகத்துக்கு போகிற மாதிரி இருக்குமா? என்ன இருக்காது இல்லையா? அது கண்டிப்பாக தெரியும் இல்லையா? அப்போ அங்கே போனோம் நமக்கு ஆசை உண்டாயிரும் இல்லையா? உண்டாகணும். ஆனால் வெளிப்படுத்தல் 8:7, 16, 17, இனி இவர்கள் பசி அடைவதில்லை, தாகமடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது மேல் படுவதில்லை, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்கள் மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊன்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாம் இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அப்போ பிரசங்கியாரே, அப்போ உலகத்தில் இருக்க அவளை தொடச்ச மாட்டாரா கண்ணீரை? ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ கண்ணீர் இங்கே பரலோகத்தில் துடைக்கிறதாக நான் இப்போ வசனம் சொன்னேன். அப்போ அங்கே போனால் தான் எல்லாம் துடைப்பாரோ, இங்கே போனால் தொடச்ச மாட்டாரோ? ஒரு கேள்வி இருக்குது. துடைப்பார், காலையில் துடைப்பார், அடுத்த சாயங்காலம் பின்னும் பேயா வருவான், பின்னாலானான். இல்லையா? பின்ன ஆண்டவரை கூப்பிடுறான், ஆண்டவரே பேயா வந்துட்டான், பின்ன அவர் வாடி வந்து தொடச்சனா, பின்ன அவர் தொடச்சிட்டு அந்த பக்கம் போறோம்னா பின்னும் பேயா வருவாய். இருக்க இடம் அப்படிப்பட்ட இடம் இல்லையா? இல்லையா? இப்போ புரிஞ்சா நான் சொல்லுது, ஏய் உலகம் முழுவதும் அது என்னது? லூக்கா 4:5, லூக்கா 4:5 பிசாசு சொல்கிறான், ஏசுனார்கிட்ட பேசுகிறான், உலகம் எல்லாத்தையும் காண்பித்து இவையெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனு தான் கொடுப்பேன். எப்படி சொல்கிறான்? இதெல்லாம் என்னட்ட இருக்கான், இந்த உலகம் யார்கிட்ட இருக்கான்? அவன்கிட்ட இருக்கான். ஆமாம், அது என்ன ஆச்சுன்னா, தேவன் இந்த உலகத்தை படைச்சி ஆதாம்கிட்ட கொடுத்தாரு. யார்கிட்ட கொடுத்தாராம்? வச்சுக்க, நீ தாம்பல தப்பு மாதிரி சொத்தெல்லாம் உண்டாக்கி மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போவான் இல்லையா? இது மாதிரி வச்சுக்க, நீ தான் ஆட்சி செய்யணும்னு சொல்லி ஆதியாகமம் 1:28, நீங்கள் பலுகணும் பெருகணும், பூமியை நிரப்பணும், அதை கீழ்ப்படுத்தணும், நீங்கள் தான் ஆட்சி செய்யணும் சொன்னாரா? இருக்கா? அப்படியே ஆண்டவருக்கு சித்தம் செய்துட்டு போயிருந்தா இப்போ நம்ம ராஜாக்களாக இருந்திருக்க பார்த்தோம். அங்கே இடையில பிசாசு வந்தான், பேய் வந்தான், பிசாசு, சரிதானே? அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் படிக்க இல்லையா? யாரு? சர்ப்பம். என்னது? யார் வந்தது? சர்ப்பம்னா என்னது? வெளிப்படுத்தல் 12:9, உலகம் அனைத்து மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய உள்ள சர்ப்பம், பிசாசு, ஹீ பிகேம் சர்பண்ட்.
அது ஹீப்ரூவில் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் போனால் அவன் சர்ப்பமாக மாறினான், சர்ப்பத்துக்குள்ளே ஊடுருவி வந்தான், அப்படிலாம் அந்த அர்த்தத்தில் தான் இருக்குது. இல்லையா, ஹீ பிகேம் சர்பன்ட். ஓகே, அப்போ பிசாசு தந்திரமாக கர்த்தர் சொன்னதுக்கு எதிராக சொல்கிறான். எதிராக தானே சொன்னான். அவர் சாகவே சாப்பாடுனா நீ சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிடு. அவர் சாப்பிடாதானா நீங்கள் சாப்பிடுங்க. அப்போது சொல்லி இவங்கெல்லாம் தேவ சித்தம் செய்யலை, ஆண்டோடைய சித்தம் செஞ்சு போயிட்டு தான் அந்த பிரச்சனை வந்திருக்காது. பேக்கு இடம் கொடுத்ததுனால, பிசாசு கடந்து கொடுத்ததுனால தானே பிரச்சனை எல்லாம் வந்தது. மரியாதையாக கூட்டத்துக்கு ஒழுங்காக போய் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி அப்படியே ஆண்டவருக்கு பின்னா போயிருக்கலாமா? போயிருந்தால் அந்த பிரச்சனை உண்டா? அது போகிறது கிடையாது. பாருங்க, தாங்க முடியாத பிரச்சனை வந்தோடனே பிரசங்கியாரே என்ன உளுந்து கிடக்குது. பிறகு ஜெபம் பண்ணியாச்சு, ஜெபம் பண்ணி சுகாச்சு, பிறகு ஆளை காணாது. பிறகு எங்கேயாவது நாங்கள் பைக்கில் அங்கெங்கே போவோம், போகிற ஆளை பார்த்தா பிரதர் நீங்கள் அதனால் அன்னைக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டி சாவுக்கு ஆஸ்பத்திரியில் எல்லாம் கைவிட்டு இங்கே வந்தது நீங்கள் தானா? நாங்கள் ஜெபம் பண்ணணும், சுகாச்சு, சாட்சியெல்லாம் சொன்னியே இல்லையா, நான் இங்கேயே இருப்பேன், இப்படியே இருப்பேன், அப்படியே இருப்பேன், சாட்சியெல்லாம் அடிச்சே இல்லையா, நீங்கள் தானே பிரதர்? உங்களை மாதிரி தான் இருக்குது, எங்களுக்கு மறந்து போயிடும், 1000 பேரை பார்க்கறது ஞாபகத்தில் இருக்காது. இல்லைன்னா சிஸ்டர் நீங்கள் தானே? ஆமாம் பாஸ்டர், ஆமாம் பாஸ்டர் நான் தான். இப்போ என்ன உங்களை கூட்டத்துக்கு காணலை? நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர். கொள்ளாமா? அவன் நல்லா இருந்தால் வரமாட்டான், அவ்வளோ நல்லா இல்லாமல் இருந்தால் தான் வருவாள். இதை நான் ஆஸ்பத்திரியா? கொள்ளாமே, நல்லா இருந்தால் வரப்படாது, எல்லாம் இல்லைன்னா தான் வரணும். அப்போ சும்மா சோக்கேடு வந்துக்கிட்டே இருந்தால் தான் வருவீங்களோ? அப்படி அர்த்தம் ஆகுது. சிலருக்கு நிலைமை அப்படி தான். பாருங்கள், அது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொன்னார், உன் சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமாய் விரட்டி விடுவார். ஒரேடியாக விரட்டினா நீயும் சேர்ந்து ஓடி போயிடுவா. நீயும் சேர்ந்து ஓடி போயிடுவல்ல. அப்புறம் பெரிய இடத்துக்கு போவாய், காரை வண்டியை பிடிச்சிட்டு அங்கே இங்கேயும் சுற்றிட்டு நடப்பாய். சரி, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கு. சிலர் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி. அப்போ உனக்கு சோக்கேடு தீருக்கு முன்னால் உனக்கு பாவ சோக்கேடு, உனக்கு ஆத்ம சோக்கேடும் தீரும் முதல்ல. இல்லையா? சிலர் அப்படி தான் உடனே சோமாக்க மாட்டார். அங்கே கொண்டு பின்னால் கட்டிலில் போட்டிருக்கோம், அப்படியே கிடந்து பிரசங்கம் கேட்டு முதல்ல ஆத்மா குணப்படம். ஆத்மா குணப்பட சரீரமும் குணப்படும். அப்படி தானே குணப்படணும் இல்லையோ? முதல்ல ஆத்மா குணப்படுத்திடணுமோ, சரீரத்தை குணப்படுத்திடணுமோ? சில சந்தர்ப்பத்தில் சில ஆளுவ இப்படி தான் பயங்கரமாக கட்டில் வந்தோடனே பாஸ்டர் மாதிரிலாம், பாஸ்டர் இப்போ அக்கனி இறக்குமாண்டவரே, விடுதலை இறக்குமாண்டவரே எல்லாம் கீழே நின்று அடுத்து சுகத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. என்னத்தை வாங்கி கொடுத்துருவாங்க? ஆமாம், எங்களுக்கு சில அதிகாரங்களை தந்திருக்காரு இல்லையா, நாங்களும் அதை சொல்லி இதை சொல்லி ஆண்டவர்கிட்ட பறந்து பேசி எடுத்து பேய் அடித்து விரட்டி சுகம் ஆனதான் உண்டு. அந்த பிரசங்க யாருக்கு சங்கில் கடிச்ச அந்த பார்ட்டி. கொள்ளாமா? நான் சொல்லுறது எனக்கு வந்துட்டே இருக்கு. பாஸ்டர் மாதிரி சொல்லுவாங்க, யாருக்காக வேண்டி நாங்கள் ரொம்ப கடந்து உபவாசை ஜெபிச்சோமோ அதுதான் எங்கள் சட்டையை கீறிட்டு போச்சிடணும். கொள்ளாமா? இப்படி எல்லாம் இருக்குது. அதனால சில வேளை ஆவியானவர் செய்தி என் மூலமாகவே சொல்லியிருக்காருலே, அந்த கடி நாய். என்ன நாய்? பயங்கர கடி நாய். அது ரோட்டில் போகிற ஆளுகளெல்லாம் கடிக்குது, நகம் பிடிச்சி கட்டி போடுறது. இப்போ புரியுதா உங்களுக்கு? அதை இப்போ அவுத்து விட்றா ஒன்றை தான் முதல்ல கடிச்சான். இல்லையா? உடனே அவுத்துடாதப்பா, ஆத்மா குணப்படட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா குணப்படுறதுக்கு ஏற்ப தான் சரீரத்தையும் குணப்படுத்தணும். உனக்கு குணம் மாறலைன்னா அப்புறம் ஆபத்து. இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்படியெல்லாம் சிலரை கட்டி போட்டிருப்பார். அப்போ முதல்ல குணத்தை மாற்று, அதுக்கு பிறகு மற்ற காரியத்தை பார்க்கலான்னு கருத்து சொல்வார். ஆத்மாவிலே குணப்படணும், மனம் திரும்புதல், குணப்படுதல், பழைய இதெல்லாம் போனோம். அப்படி வரும்போது தான் அடுத்த நன்மைகள் நமக்கு உண்டாகும். இல்லையா? அப்போ பூமி இப்படி சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனாலேயாக எல்லாம் சாபத்தில் வந்து போச்சு, இந்த உலகத்தில் இருக்கோம். அப்போ இப்போ ஆண்டவர் இந்த சாத்தான் இல்லாத அவரை நீதி வாசம் செய்யும். அது என்னது? 2 பேதுரு 3:13 நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். யாரு? நீதினா என்னது? தேவன் ஆட்சி செய்கிறார். இந்த பயவை சட்டத்தை மாற்றி எழுதுவான், அவனுள்ளே எல்லாம் மீறுவான்வான். பரலோகத்தில் தேவ ஆட்சி, தேவ சட்டம் இருக்கக்கூடிய ஒரு புதிய வானம் புதிய பூமிக்கு காத்திருக்கிறோம்னு சொல்லுவார். அப்போ இந்த விசுவாசம், இந்த அறிவு உள்ளவர்களாய் இயேசுவின் பிள்ளைகள் இருக்கணும். இயேசுவின் பிள்ளை எப்படி இருக்கணும்? இயேசு இருக்கிற இடத்துக்கு போகணும்ல ஆசையோடு இருக்கணும், இல்லையோ? இயேசுவின் பிள்ளைன்னு சொல்ல, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, டேடி மம்மி என்னெல்லாம் பாட்டெல்லாம் என்னெல்லாம் எழுதியிருக்காங்க பற்றியெல்லாம். ஆனால் கொலோசேர் 3:2 கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளையே தேடுங்கள், பூமிக்குரியவளை அல்ல, மேலானவைகளையே. அப்போ இயேசுநாதர் இருக்க இடத்துக்கு போறீங்களான்னு கேட்டால் ஐய அங்கெல்லாம் போகலை. இல்லையா? அவர் அங்கே இருந்துக்கிட்டோன்னா நாங்கள் இங்கே இருந்துக்கிடுவோம்.
எங்களுக்கு கேட்கறது மட்டும் அங்கேருந்து போடணும். ஒரு அந்த நார் பெட்டியா கடவமா பழைய காலத்தில் அப்படி. இப்போ அதெல்லாம் பார்க்கல நீங்கள். அதை கீழே வைப்போம். அந்த மாங்காய் பறிச்சுகளை மேலேருந்து வரல கடவத்தில் பிடிப்போம் இல்லையா? நாங்கள் மாங்காய் பறிப்போம், அங்கேருந்து பறிச்சு போடல கடவத்தில் பிடிச்சிது. இல்லைன்னா ஒரு சாக்கில் அவ்வளோதான் தள்ளுபடுறோம். இது மாதிரி போட வேண்டிவிடும். நீர் அங்கே நாங்கள் எங்கே இருக்கோம். அப்படியா சொல்ல போறிய? அநேகர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காவ. நீர் இருக்க இடத்துக்கெல்லாம் நாங்கள் வர விரும்பலை இல்லையா? இப்படியே சொல்லிட்டு போனா அப்போ நான் இருக்க இடத்துக்கு நீங்கள் வரையலைன்னா பின்ன நீங்கள் கேட்கறதில்ல, நான் என்னத்துக்கு தரணும் உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? போங்க உங்கள் தலைவன்கிட்ட கேட்டு வாங்குங்கன்னு சொல்லிடுவார். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? பிள்ளைகளுக்கு நமக்கு ஆண்டவர்கிட்ட போகிறக்கு ஆசை வரணும் பாருங்க. கொள்ளாமே இயேசு சுகம் தந்தார், சமாதானம் தந்தார், எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா அக்கா? எவ்வளவு ரூபா அழைச்சி போட்டோம், ஆஸ்பத்திரியா காவல் கிடந்தமே, ஆண்டவர் சுகத்தை தந்துட்டாரே, சந்தேகமாக இருக்கு இல்லையா? அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவருடைய பாதத்தில் இருந்திருக்கணுமா? உனக்கு சுகம் தந்த பாதத்தில் இருந்திருக்கணுமா? மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படி இயேசுவின் பாதத்திலே. அப்போ நமக்கு வாழ்க்கையை உயிரை தந்த ஆண்டவர் சொல்லுவதை கேட்கணுமா? அதெல்லாம் கேட்க மாட்டோம். அது நல்ல பொறுக்க முடியாத வேதனை வந்தால் கேட்பாண்டவரே நான் ஜாரதத்தம் போட்டுக்கணும் இல்லையா? அப்படி இருந்தால் எப்படி? தள்ளி பழக்க வச்சப்படாது இல்லையா? அப்போ நீர் என்னப்பா சொல்லுகிறீரு? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன். சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும் பாருங்க. ஆளுகளுக்கு அதெல்லாம் நீர் சொல்லுதில்ல, நாங்கள் கேட்க விரும்பல. பின்னால் இருப்போம், அங்கே இருப்போம், கூட்டம் முடிய வேலை தான் வருவோம். ஒரு இடத்துல நான் எப்படி பிரசங்கம் பண்ணினேன், பிரசங்கம் பண்ணி முடிச்சு நேரம் ஆளுவ துப்பு வருது கூட்டத்துக்கு. யாராச்சு நான் பார்த்தேன், என்னடா இது இவ்வளோ கூட்டம் இப்போமே ஆரம்பித்து பிரசங்கம் முடிய போகுது, கூட்டம் முடிய போகுது, ஆள் வருது. பார்த்தா கூட்டம் முடிஞ்சான்னு அந்த பாஸ்டர் எல்லாருக்கும் வரிசையாக ஜெபம் பண்ணுவார். கொள்ளாமா கூட்டம் நேரத்தை ஆரம்பித்தாச்சு. தேவனை ஆராதிக்க வேணா அதுக்கு வரையில, பிறகு பிரசங்கம் கேட்கறதுக்கும் வரையில, அதெல்லாம் நீர் வச்சுக்கிடான். பிறகு பின்ன எங்களுக்கு சுகம் வேணும், விடுதலை வேணும். அவர் பாவம் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி விட்டார். நான் சொன்னேன் இப்படியெல்லாம் ஜெபிக்கப்படாது. காலையில் எப்போ கூட்டத்துக்கு நேரத்தை வந்த ஆளுகளுக்கு தான் ஜெபிப்பேன்னு ஒரு அறிவிப்பை விட்டுருங்க. இது இல்லையா? பிந்தி வேறு ஆளுக்கு ஜெபம் கிடையாது. சும்மா கொடுத்துட்டு நாங்கள் சொல்லுறதில் கேட்க மாட்டாங்களாம். கள்ள பிசாசு எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்த்துருங்க ஆளுவை. அதனால் போகலாமே போகலாம். கடைசியில் 1 மணிக்கு தானே செபிப்பார், கொஞ்சம் பிந்தி போகலாம். கொள்ளாமா? அப்போ அப்படி தான் இருக்கான். அவர் பார்த்துட்டார். ஓ அப்படியா, நீ வந்தியா, பிந்தி வந்தியா, வந்த போல போயிட்டாரு இல்லையா? அப்போது இங்கே என்ன வசனம் அது யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அவர் சொல்லியாச்சு. நான் சொல்லுது மாதிரி கேட்டு நடந்தேன்னா பழச்சிய மரியாதையாக வந்து உட்கார்ந்து நான் சொல்லுவது கேளுங்க இல்லையா? கேளுங்கன்னா அது ஆளுகளுக்கு இஷ்டம் இல்லை, அது வேற கேட்பேன். நாங்கள் யூடியூப்ல அப்படிலாம் கேட்பேன் இல்லையா? பின்ன யூடியூப்லேயே சபி போ இல்லையா? யூடியூப்ல தானே கேட்டேன், அங்கே ஓடி சபி போ, அவ்வளோதான். அங்கே ஓடி கேட்டோம், இங்கே ஓடி கேட்டோம். அப்புறம் அங்கே போ. நான் எனக்கு சித்தப்பனார், அவர் கோயில் அடிக்கினார், சிஎஸ்ஐ கோயிலில். மோளுக்கு கொஞ்சம் பேக்கிய உத்தரம் வந்துருக்கு. ஆஸ்பத்திரி கொண்டு போய் இழுப்பு ஜோக்கேடு. அவர் அங்கே அந்த டாக்டர் எல்லாம் பரிசோதிச்சு பார்த்துட்டு, இது ஜோக்கேடு மாதிரி தெரியல சார். அது பார்த்தா அவர் ஒரு கிறிஸ்தவ டாக்டர், அவர் நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணவர் இல்லையா? அவர் இது ஒரு மாதிரி இப்போ சாசுக்கு ஊற்றுற மாதிரி இல்லையா இருக்குது, இது சோக்கேட் மாதிரி தெரியல, இதுக்கு என்ன மருந்து கொடுக்குது எல்லாம். சரி, ஜெனரலாக விட்டாமின் அது இதுன்னு என்னத்தை எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் யாராவது சோம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிரசங்க மாதிரிட்ட போய் சோம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தவர் இவர் பெந்தைக்கோஸ்தே சபைக்காரரை பிடிச்சாது, பிரசங்க மாதிரி கொஞ்சமும் பிடிச்சாது. அவியல்ட்டையும் குறைகளெல்லாம் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லலை, மனுஷன் தானே. இருந்தாலும் மாதம் 45,000 50,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு காலுக்கு மேலே காலு போட்டுட்டு இருக்க மாதிரி உள்ள வேலை இல்லை இல்லையா? விசுவாசத்தில் ஊழியம் செய்யுது, புரியலையா? அவருக்கு சம்பளம் வாங்கிட்டு அங்கே உட்காந்துட்டு 7 நிமிஷம் படம் காட்டிட்டு போயிடுவார் பிரசங்கம். இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது எங்களுக்கு. விசுவாசத்தில் ஊழியம் செய்தா சம்பளமாக கொடுக்காவ 1000 காரியம் இருக்குது. அதில் சில வேலை சில விசுவாச போராட்டத்தில் குறைகள் வந்துடும், இல்லைன்னு நான் சொல்லலை. சரி போட்டு. அதனால் இவர் பெரிய மானி மாதிரி அப்படி நிற்கார். அப்படி நிற்க வேலை அவருக்கு வீட்டு முன்னாடி இப்படி ஒரு ரோடு போகுது. அவருக்கு ரோட்டங்கரையில் இருக்கார், நான் உள்ளால இருக்கேன். நான் அப்போ அதில் ஓடி ஸ்கூட்டரில் போயிருக்கேன். இவர் பார்த்துட்டே நின்று இருக்காரு. நம்ம பிள்ளை பையன் தானே போகிறான், சரி வேறு ஆளுகள்கிட்ட போவான்டா, இவன்கிட்ட போவோம், இவன் ஊழியத்து தானே போகிறான்னு என்ன தேடி அவருக்கு எக்ஸல் சூப்பரை எடுத்துகிட்டு வந்துட்டார். பின்னால் வந்தோடனே சொல்லார், அது இப்படியா கம்பிள்ளே, நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அது இப்படி சொல்லு. நீ ஒன்று வந்து ஒன்று பார்த்து ஒன்று ஒரு ஜெபிச்சிருன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், கொள்ளாமே கதை
கோயிலில் 2 நாட்டையர். ஒரு நாட்டையருக்கு அப்போமே எப்படி ஒரு 40,000 ரூபாய்க்கு குறையாமல் சம்பளம் கொடுத்துருப்பாங்க. பெரிய கோயில் இல்லையா? என்னத்துக்கு வச்சுருக்குது 2 பேரை இப்படி மெனக்கட்டங்க சம்பளம் கொடுத்து? போங்க அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. அது அவர் செவிச்சிட மாட்டார். பின்ன நீங்கள் எல்லாம் டீக்க மாதிரி இல்லையா? ஓட்டு கேட்கறதுக்கு வீடு வீடாக வந்தியா இல்லையா? சுத்தினியா இல்லையா? ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானா? அவர் கர்த்தருடைய நாமத்தில் என்ன பூசி ஜெபிக்க கிடவர்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரசிக்கும். பாவம் செய்தாலும் மன்னிக்கப்படும் இருக்குது. நீங்கள் எல்லோரும் மூப்பத்தி மாதிரி தானே போங்க. அங்கே எல்லோரும் சேர்ந்து கறங்கி வட்டம் கறங்கிறது கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது எங்களுக்கு அந்த என்னத்த இல்லை உங்கள்கிட்ட இவ்வளோ எடுத்துகிட்டு போறியா இல்லையா? 3ஆம் மணி 4ஆம் மணின்னு ஆண்டவர் சொல்லுத நீங்கள் கேட்க மாட்டிய. எப்படி ஆண்டவர் சொல்லுத நீங்கள் கேட்க மாட்டிய? நீங்கள் சொல்லுதா சமயம் வரும்போது அவர் கேட்க மாட்டார். ஏன் தானே? அவர் சொன்னதை நீங்கள் கேட்டிருந்தா நீங்கள் கேட்கறது அவர் தந்துடுவார். இப்போ நாங்கள் 7 போல் கேட்டோம். இதை எல்லா இடத்துக்கும் போல சுற்றிட்டே நட, எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னதுனால ஓடிட்டே நடக்கும். அதனால நாங்கள் ஆண்டவரே நான் செஞ்சேன் இல்லையா, தரப்படாதான் வந்திருக்காவே இல்லையானா தந்துடுவார். இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சுதான் நான் சொல்லுது. அப்போ நீர் பேசாண்டாம், நம்முடைய சத்தியம் வேண்டான்னு சொன்னால் அது உங்கள் பாட்டுக்கு நாங்கள் ஒன்றும் கேரண்டி கிடையாது. இல்லையா? பல இடத்துல கிறிஸ்தவ குளத்தில் உண்டாகிற பிரச்சனையாகும். வேறு ஆளுகளுக்கு ஜெபிச்சா உடனே பேயா போகுது, நோய் போகுது. இந்த பைபிள் தெரிஞ்ச ஆளுகளுக்கு தான் பேயா இங்கோடி போய் அங்கோடி வருது, அங்கோடி ஒரு பிரசங்கியார விட்டு மாறையில ஒரு பார்த்தா ஆண்டவர் சொல்லார்லே இது மாதிரி ஒரு புத்தகம் கொஞ்சம் வரியமாக இவ வீட்டில் இருக்குது பார்த்துக்க. நான் எழுதி பதிச்சு இவங்களுக்கு கொடுத்து 4-5 புத்தகம் அங்கே தெரு தூக்குது, தரையில் கிடந்து இழுக்குது. அட்டையில் பிஞ்சு எடுத்த என்ன கிடக்கு பார்த்துக்க. இதை அங்கே போட்டுக்கிட்டு உனக்கிட்ட வந்தாவளோ ராத்திரியோடு ஒளிச்சு வந்தாவளோ பகலை வந்தால் மற்றவங்க கண்டுக்கிடுவாவ. ஏய் மொத்தவா 10 வயசு கூட்டத்துக்கு போனா கண்டுக்கிடுவா வேணாக்க ராத்திரி விடுவாரு. இல்லைன்னா தூரத்தில் எங்கேயாவது அப்படி வந்து ஆண்டவருக்காக வந்தாவளோ கொஞ்சம் காலமாக பார்க்கத்தான் செய்யும். பைபிளை பக்குவமாக நெஞ்சில் இப்படி ஆமாம் மார்போடு நினச்சி கொண்டு போவோம் இல்லையா பண்டு. அதெல்லாம் நடக்குது. திறந்து வாசிக்கணுமே. கர்த்தர் ஆண்டவர் என்ன ஏசப்பா டேடி சொல்லியிருக்கிறத வாசிக்கணுமே. இதனால தான் அந்த வீடுகளுக்கு சாபம் வருது. கொள்ளாமா கிறிஸ்தவ வீடுகளுக்கு பாவமே செய்யாண்டான். நாங்கள் என்ன பாவம் செஞ்சோமா அப்படியா இப்படியா ஏன் பெருசங்க எங்களுக்கு இப்படி வந்துட்டு ஒன்றும் இல்லை. இதை கையில் வச்சு வீட்டுக்குள்ளே பூட்டி தூசி அடிச்சு வச்சா இல்லையா? அதுதான் சாபம். இல்லையா? பரலோகத்தின் தேவன் இந்த வார்த்தையை குமாரன் மூலமாக கொடுத்து அதை கையில் கொண்டு வரக்கு இந்த பைபிள் வரக்கு பட்ட பாடு அது பெரிய கதை. இப்படி தான் உங்களுக்கு நிசாரம் இல்லையா? வேற புத்தகங்களை வாங்கி ராத்திரி பவலாக எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கி படித்து டியூஷனுக்கு போய்ட்டு பிள்ளைகளை விரட்டி அடித்து உருட்டி அதுக்கெல்லாம் தெரியுது இல்லையா அவனுக்கு? அப்போ பரலோக தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது என்ன பிரச்சனை? முதல்ல படிச்சிரு, அதுக்கப்புறம் தான் அடுத்த காரியம். அதனால தான் அநேகருக்கு ஆண்டவர் பல காரியங்களை விடுதலை விட வர சொல்லடே கூட்டத்துக்கு வர சொல்லு பிரசங்க கேட்கட்டு பிரசங்கம் பண்ணு குணப்படட்டும். அதுக்கப்புறம் நான் பார்க்கலாம், எல்லாம் எனக்கு தெரியும், நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாம் எழுதி இல்லையா வச்சுருக்கேன் கணக்கு. பிறக்குக்கு முன்னாலேருந்தே ஜாதகம் எனக்கு கையில் இருக்குது. பின்ன நீ சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவரே கட்டில் இருக்கிறார்கள் வாரத்தில், அது நீ சொல்லி தான் தெரியணுமோ? நான் தான் கட்ட அனுப்புகிறேன், அப்போ தான் அங்கே வரவன்னு அனுப்புனேன். இல்லையா? கொள்ளாமா வாரதை அப்படியே பேசணும், அதுதான் எனக்கு பிரச்சனை, எனக்கு தெரியாது. இப்படி எல்லாம் ஆண்டவர் வச்சுருக்கார். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வசனத்தில் அடக்கணும். அது திறந்து பார்த்தா தான் இப்போ நம்ம கேட்ட சங்கதி எல்லாம் தெரியும். இல்லையா? ஓ பரலோகம்னு ஒன்று இருக்கா? ஏசப்பா இருக்க இடத்துக்கு போகணுமா? அவர் இருக்க மாதிரி ஒரு சரீரம் தருவாரா? அங்கே போனால் கண்ணீர் இல்லையா? இது சாபமா? பிசாசுக்கு அப்படி இல்லையா கிடக்கு உலகம்? ஐயா நாங்கள் இந்த உலகத்தில் நடக்க கதையெல்லாம் பார்த்து கடவுளே உமக்கு கண்ணு இருக்குதா காது இருக்குதான்னாக்க திட்டிகிட்டு கிடக்கும். அவருக்கு கண்ணு காதெல்லாம் இருக்குது. பின்ன நமக்கு கண்ணு காது படைச்சா அவருக்கு இருக்கணுமா? நமக்கு உழைச்சிருக்கு. அப்போ அவர் இல்லாதவரை அதெல்லாம் இருக்குது. என்ன செய்யுது? பேக்கி பின்னால் போனால வந்த வேணே எல்லாம் சாபத்தில் கிடக்கு. சரி போட்டு இனியாவது நான் சொல்லுவது கேளுங்க, என் சித்தம் செய்யுங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்யன்னு சொன்னா யாருக்கு வேணாம்? அது சொர்க்கமா? அது வேண்டாம் பிரசங்க யாரு அல்ல, சொர்க்கம்னா வேண்டாம் அவங்களுக்கு. சாவு வர நாங்கள் அல்ல சாவாமல் இருக்கிறதுக்கு வழி உண்டா? அதை சொல்லுங்க பிரசங்க யாரு. ஆளுகளுக்கு எண்ணம். ஒரு இடத்துல ஒரு வயசான பாட்டியம்மா ஜபிக்க வந்து கூட்டத்தில் வரிசையாக கூட்டம் முடிஞ்சோடனே பாச ஜபிச்சார். அப்போது அந்த பாட்டியம்மா சொல்லுது, பாஸ்ரே நேற்று இருதயம் கடகடா குடுகுடுன்னு அடிச்சு பாஸ்ரே, இன்னைக்கு கூட்டத்துக்கு வருவேன்னு நினைக்கல பாஸ்ரே, கிருபையினால வந்துட்டு எனக்கு புறப்படுக்கணும் பாஸ்டர், புறப்படுக்கணும் பாஸ்டர். நாங்கள் எல்லாம் புறப்படுக்கணும், எங்கள் வேலை அது தானே, வேறு வேலைன்னு சொல்லி தரையில புறப்படுக்கணும். என்ன வயசாச்சு? அது 70 தாண்டியாச்சு. ஆனால் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இல்லையா? 70 தாண்டியாச்சான். இன்னும் அவங்களுக்கு ஆசை என்னன்னா சாவாமல் இருந்துக்கிடலாம், கொள்ளாமல் ஆண்டவர்கிட்ட போனோன்னு ஆசை
வரையில. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏசுநாதர் ஏசுநாதர்னு சொல்லுதான் மிச்சம். அவர்கிட்ட போனவன்ல ஆசை வரையில பார்த்தியலா? அதுவும் ஒரு தப்பு தானே, பாவம் தானே, பாவம்தான். இன்னைக்கு சபைகளுக்குள்ள ஜனங்களுக்கு நிலைமை அப்படி இருக்குது. நிறைய செய்தியெல்லாம் கேட்டு அவங்க போகிற போக்க பார்த்தா இவளை நம்ம சாவாமல் இருந்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டாவா. இப்போ 60 தாண்டையில். இப்போ சில இடையில சில மரணங்கள் எல்லாம் நாங்கள் ஊழியக்கார மரணங்கள்லாம் சந்தித்தோம். 60 தாண்டையில் அதுக்குள்ளே முடிஞ்சிருக்கு. ஆச்சரியமாக இருக்குது. சரி, குறை சொல்லுதில்ல, நிலைமை அப்படி இருக்குது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இருந்துட்டு போட்டு அதுக்கு எதிராக பேசலை. சரி, இப்போ என்ன புரிஞ்சிய? அப்போது இப்படி ஒரு ஆசீர்வாதமான நிலை வச்சுருக்கார். அந்த இடத்துக்கு போனான், அந்த இடத்த விரும்பினான், அந்த ஆசை முதல்ல அது வரணுமா? அல்லையோ. அது 2 Corinthians 5 அதிகாரத்தில் படித்தா, அதாவது தேவனால் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைரவையில்தால் நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனத்தை பார்த்துக்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவிக்கிறோம், பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள வாஞ்சியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. 4ஆம் வசனம். இந்த கூடாரத்திலே பாரஞ்சம் வந்து தவிக்கிறோம், போர்வை கடைந்து போக வேண்டிய விரும்பாமல் மரணமான ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு காத்திருக்கிறோம். அது 7ஆம் வசனம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று தைரியமாக இருக்கிறோம். தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். விரும்புதீங்களா? உங்களுக்கு விருப்பம் வந்ததான்னு கேட்டேன். எங்கள் பிரச்சனை இதுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணும் தான் ஆண்டவர் சொன்னார். இதை கடைசியில் தேடணும் நாங்கள் பிரசவம் பண்ண முடியுமா? சில வேளை பாஸ்டர் சொல்லுவாவ, வந்திருக்காவ, ஒரு விடுதலை உண்டானாதான் விசுவாசிப்பாவ, ஒரு சுகம் கிடச்சா தான் கூட்டத்துக்கு வருவாவ. எஸ், இல்லைன்னு சொல்லல. இவையெல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக. யாரு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்? பைபிளை நான் நேரம் சொன்ன மாதிரி வரிய கணக்காக வச்சுட்டு இருக்க ஆளுகள். இவையெல்லாம் முதலாவது தேவராஜ்யத்தை தேடணும். அல்ல இல்லையா? முதலாவது சத்தியத்தை தேடணும். அதுக்கு பிறகு தான் இவைகளுக்கு விடுதலை. அல்ல இல்லையா? ஆமாம், பல சந்தர்ப்பத்தில் எல்லாருக்கும் அப்படி சொல்லலை, சிலருக்கு தந்திருப்பார். கிருபையினால போட்டு தெரியாமல் போட்டு இல்லையா, உன்னை கொடுப்பான். அப்படியாவது அவளுக்கு விசுவாசம் வரட்டு. இல்லைன்னா அந்த சபையை பற்றி ஒரு விசுவாசம் வராத பற்றியெல்லாம் அவளுக்கு பெரிய கோபுரத்தை கண்டவொன்னே தலை கறங்கிறான். கொள்ளாமா? பெரிய கோபுரம், இவ்வளவு லைட்டு, 3 நாட்டேரு அப்படின்னா யோவா, பின்ன பேய வரட்டு, போ அங்கே பேய கொண்டு போ. அவர் ஓடி தப்பிடுவார். அல்ல இல்லையா? கொண்டு போ, உளம்பாறை கொண்டு போ, உளம்பாறை கொண்டு போ. விவரம் உள்ளவன் கேட்பா. அப்போ உளம்பாறை கொண்டு நாங்கள் கொண்டு போனோம், உண்மை இங்கே என்னத்துக்கு போய் சம்பளம் கொடுத்து வச்சிருக்குன்னு கேட்பா. அவளை கேட்க மாட்டாங்களா? நீங்கள் கேட்க மாட்டியா? விவரம் உள்ளவன் கேட்பான். அல்ல இல்லையா? கொள்ளலாம், உமக்கு இவ்வளோ சம்பளம், நாங்கள் உளம்பாறை கொண்டு போவோம். ஆமாம், அவ்வளோதான், ஓடிடுவாவ. முடியாது. ஏன்? பரலோக அரசாங்கம் நியமிக்கலையே, அது இல்லையா விஷயம்? அல்ல இல்லையா? ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறார். பேய் விரட்டுங்கள், நோயை சுமக்குங்கள், ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு அதிகாரம் பரிசுத்த ஆவியினால் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். என்ன அதிகாரம்? ஒரு வசனம் வந்தது, அதை பார்க்கணும். இங்கே ஒரு வசனம் இருக்குது, அதை முடிச்சுட்டு போவோம். 9வது வசனம் சொல்லுது, அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம். 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பதாக பார்த்துக்க. இயேசுநாதர் வந்தார், ரட்சிக்க வந்தார், சுகமளிக்க வந்தார், சமாதானம் தந்தா வந்தார், உண்மைதான். ஆனால் சொல்லுவார், இனி வருவேன். எப்படி வருவேன்? வெளிப்படுத்தல் 22:12. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது சொல்லியிருக்கா. அப்போ என்னத்துக்கு வர்றாரு? இனி பலன் கொடுக்க வருகிறார். நம்முடைய கிரியையெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. இதே நம்ம மனசில் வச்சனா சரியா? மனசில் வைக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாது. அப்போ கிரியைக்கு பலன் கொடுக்க ஆண்டவர் வருவார். அதனால கர்த்தருக்கு பிரியமாக இருக்க நாடனம். இது நீங்கள் படிச்சனா? அல்ல இல்லையா? கர்த்தருக்கு பிரியமாக இருந்த நாட்டமும் தேட்டமும் உண்டுன்னா தான் கர்த்தருடைய பரிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அல்ல இல்லையா? அது இன்னொரு வசனம் கூட வருது, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாக்குட்டிகளுக்கு. அது ஆண்டவர்கிட்ட ஒரு பொம்பளை வர்றா. அவள் யார்? கானானிய ஸ்திரியா. அவள் சொல்கிறா, என் பிள்ளை வந்து சாஸ்னால் அதிகம் கஷ்டப்படுறான், சோம் கொடுக்கணும். அவர் ஆண்டவர் கண்டுக்கிடாமல் போகிறாரு, பேசாமல் போயிட்டுருக்கார். அவன் பின்னால் சத்தம் போட்டுட்டு நடக்கா. அப்போது சீடர்கள் சொல்கிறாவலாம், ஆண்டவரே இது காலையிலேருந்தே இந்த வெயிலில் இப்படி நமக்கு பின்னால் ஓடிட்டு நடக்கு, இதை ஒன்று அனுப்பிடப்படாதா அப்படின்னு கேட்டார். கேட்டபோது தான் ஆண்டவர் திருப்பி சொன்னார். வசனம் எடுத்தியலாம் மத்தேயுவா. அது சொல்லார், பிள்ளைகளை அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது
நான் சொன்னால் என்கிட்ட கோவப்பட போறிய. நான் சொல்லலை, இது ஆண்டவர் சொன்னதை நாங்கள் ஞாபகப்படுத்தணும். நீங்கள் சொல்லக்கூடிய டேடி, மம்மி, நேச, ஆமாம், அப்பா என்னெல்லாம் கூப்பிடுதெல்லாம் கூப்பிடுங்க. அவர் சொன்னது தான் இங்கே இருக்குது. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது 15 மத்தேயு 15:25 படித்தணும். நல்லா யோசிங்க. இதில் ஒரு ஆவிக்குரிய சத்தியமாக பேசுகிறார். நான் பேசலை உங்கள்கிட்ட, நான் ஒன்றும் உங்கள்கிட்ட பேசலை, ஆவியானவர் பேசுகிறார். அந்த உணர்வோடு தான் நீங்கள் இருக்கணும். ஆவிக்குரிய சபைக்கும் பாரம்பரிய சபைக்கும் உள்ள வித்தியாசம் அதாகும். பாரம்பரிய சபையில் நாட்டையர் கொஞ்சம் வித்தியாசமாக பேசினா உடனே சண்டை பிடிச்சிருவாவ. அங்கே அப்படி பண்ண முடியாது. ஆவியானவர் பேசுகிறது இல்லையா, அவருக்கு தான் தெரியும். சரி, இங்கே பிள்ளைகளின் அப்பம். அப்போது அற்புத சுகம் யாருக்கு வச்சுருக்கு? பிள்ளைகளுக்கு தானே வச்சுருக்கோம். வீட்டில் கேக்கு ரொட்டி எல்லாம் வாங்கி வைக்கிற பிள்ளைகளுக்கு தானே. பிச்சைக்காரன் வந்தால் சத்தம் போடுவான், ஒரு 50 பைசா 1 ரூபா கொடுத்து போ சொல்லிட்டு விரட்டி போடுவோம் இல்லையா. பிள்ளைகள் அப்படி இல்லை. வீட்டில் வந்து கதவை ஒரு சவுட்டு, சாயங்காலம் பிள்ளை ஸ்கூல்லேருந்து வந்து இறக்கணுன்னா கவனம் இல்லாமல் திறந்து போடலைன்னா எல்லாம் வேறு தாளெல்லாம் போயிடும். அதுவும் வர வேகத்தில் பெட்டியும் சட்டியும் தூக்கிட்டு ஒரு சவுட்டு நேராக போவோம். அங்கே அதோளுக்கு தெரியும், குழந்தைய வரேன் டயர்டாக வரேன் என்னத்தையாக கொடுக்கணும்னு வாங்கி வச்சுருப்பேன் இல்லையா. உனக்கு பிஸ்கட்டு ரொட்டி அது மாறி வச்சணும். ஒரு நாள் ஒன்று வச்சு அப்படி தான் படித்து ஸ்கூலில் சொல்லி விடுவோம். அவளாம் என்னைக்கு ஒன்று கொடுக்கக்கூடாது, இன்னைக்கு ஒன்று நாளைக்கு வேற ஒன்று, அடுத்த நாள் வேற ஒன்று, மாற்றி வச்சுருப்போம். அதோளுக்கு தெரியும். அதை நேராக போய் செல்ஃபிலேருந்து இழுத்து போட்டு சத்தம் போடுவா, லே தம்பிக்கு வேணாம், தங்கச்சிக்கு வேணாம், எல்லாம் வேணாம், எல்லாம் வேணாம், யாரு கேட்குது. இழுத்து போட்டு பிச்சு தின்னாத பாதி தின்னாத பாதி. மனசிலாச்சா அவங்களுக்கு? காலையில் ஒரு பிச்சைக்காரன் 12 மணிக்கு வெயிலில் நின்று 1/2 மணி நேரம் சத்தம் போட்டு 50 பைசா வெட்டிட்டு போயிருக்கான். புரியுதா? பிள்ளைகளுக்கும் பிச்சைக்காரனுக்கு வித்தியாசம் தெரியுதா? அதுக்கு தான் சொன்னது. சரி, அப்போ ஆண்டவர் சொல்லாரு, எனக்கு பிள்ளைகளுக்கு வாங்கி செல்ஃபில் வச்சிருக்கிற பிச்சைக்காரன் எவ்வளோ கொடுக்க முடியுமா? ஆமாம், தர முடியாது. நாயின்னு சொல்லி போட்டாருங்க, நாய்க்கு தர மாட்டேன். நமக்கு சில ரோஷம் உள்ள ஆளுவனா பாப்பா, இவர் இந்த பிரசங்கியார் செபிச்சதும் போகிற இந்த சபைக்கு போனதும் பாரு போ இறங்கி போயிருப்பாவ. அதை பார்த்து வரிய கணக்காக கொண்டு தெரியும். இனி எங்கே இனி சுத்த இடமே இல்லை. சரி, நான் பேன்னு திட்டிட்டு போட்டு பொய் தான் ஆண்டவர், நீர் சொல்லுவது உண்மைதான், பொய் ஒன்றும் சொல்லலையே, உள்ளதானே உள்ளதானே சொன்னார். நாய் தான், நீர் சொல்லலாம் சரிதான். என்ன உடனே தாழ்த்தியாச்சு, பெருமை ஒன்றும் அடிச்சல. யாரும் தெரியுமா, நான் இப்படி ஆகும் அப்படியா எல்லாம் கிடையாது. எனக்கு பாரம்பரியம் தெரியுமா, நான் எத்தனை வரியம் தெரியுமா, எல்லாம் கிடையாது. பாவிதான், பைபிள் கையில் வச்சுருந்தாலும் சொன்னால் கேட்க மாட்டேன். சொல்லு வழி இல்லாதவளாகும், சொல்லு வழி இல்லாமல் நடக்க வந்தான் நாய் இல்லையா. அப்படியே சொல்லிட்டேன், நீ இந்த பைபிள் கையில் இருந்து கேட்கல எல்லாம் சொல்லி கடைசியில். ஆனாலும் அந்த பிள்ளைகள் இப்படி வந்து இழுத்து சண்டை பிடிச்ச வேலை 2-3 துண்டாவது கிளப்பலாம் இல்லையா. பிஸ்கெட்டு துண்டு அது கிளை இருக்க போக நான் எடுத்து தின்னோம். அது மாதிரியா 2 துண்டு தரப்படாதா கொள்ளாமா? புரியுதா? ஆண்டவர் அதை மெச்சினார். உனக்கு தாழ்மை அர்ப்பணிப்பு. சரி, நீ விரும்புகிறபடி. அதனால் என்னைக்கு நாயை பேயான்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்கப்படாது. என்னைக்கு ஒரு ஆத்திரத்துக்கு வழியில் வந்தோம், நாய் தான் பேய் தான். இனி என்னைக்கு பேயாக இருந்தால் ஆண்டவர் நன்மை செய்ய முடியாது இல்லையா. அப்போ மனந்திரம் போனோம் இல்லையா, அடுத்த எல்லைக்கு போனோம். சரி, அப்போது தேவ சித்தம் செய்கிற அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து போனோம். தேவ அங்கீகாரம் வேணும். என்ன வேணும்? தேவ அங்கீகாரம். தேவ அங்கீகாரம்னா என்னது? அது நான் நாட்டையர் பேரன், அதனால தான் அங்கே உள்ள அனுபவம் பேசுகிறேன். சிஎஸ்சி சபையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதனால் நாங்கள் தேவ பிள்ளை ஆகிட்டோம். கொள்ளாமா? வசனம் இருக்குல்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போது நாங்கள்லாம் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம், அதனால் தேவ பிள்ளை ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்பேன், அப்போ கொஞ்சம் காலமாக தேவப்பிள்ளைன்னு சொல்லுது, பேயை கண்டோன்னா என்னத்துக்கு ஓடுதியா? பின்ன நீங்கள் தேவப்பிள்ளை தானே, புரிஞ்சு தான் நான் சொல்லுது. நான் எல்லாம் ப்ராக்டிக்கலாக தான் பேசினேன். தேவப்பிள்ளை வசனம் இருக்குது, தேவப்பிள்ளை. இப்போ ஏன் ஓடுதிய? அதாவது அந்த கதரேன்னு லூக்கா 4:41 வந்தால் பிசாசு இயேசுவை பார்த்து என்ன சொல்லிச்சுதான்? இயேசுவே தேவனுடைய குமாரனே என்று சொல்லி அநேகரை விட்டு புறப்பட்டு போச்சு. அப்போ இயேசுவே தேவனுடைய குமாரன்னு சொல்கிறது பிசாசு தானே. இங்கே அந்த வசனத்தில் பிசாசு இயேசுவே தேவனுடைய குமாரன்னு சொல்லுது, நம்மளும் பிசாசு தேவனுடைய குமாரன்னு சொல்லிவிடுதான். நமக்கு என்ன வித்தியாசம் ரெண்டுக்குள்ள? இல்லையா? கேள்வி இருக்குல்ல. அந்த கதரேனவருடைய நாட்டில் வரும்போது அப்படி தானே, அது 8:28 அங்கே லூக்காவிலையா, அது அவன் என்ன சொல்கிறான்? இயேசுவே தேவனுடைய குமாரன், உமக்கும் எனக்கும் என்ன? அங்கே பிரச்சனை வந்துட்டு, நீர் தேவனுடைய குமாரன் தான், ஆனால் உமக்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. இல்லையா? இயேசுன்னு சொல்கிறவங்க இயேசுவை ஆராதிப்பாங்க, ஆனால் இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லாமல் வாழ்வாங்க. சரிதானே? இதனால தேவ பிள்ளை ஆகிட முடியாது.
முதலாவது தேவ பிள்ளை ஆகணும்னா பரலோக தேவனுடைய சித்தத்தின்படி செய்தாதான் பரலோக தேவனுடைய பிள்ளைகள்னு மத்தேயு 7:21 சொல்லியிருக்கிறது. இயேசுவின் வசனத்தில் நடந்தாதான் தேவ பிள்ளைகள். சரியா? அதை விட முக்கியமான ஒன்று சொல்கிறேன். இன்னும் சில காரியம்லாம் பெந்தேகோஸ்து சபையில் இன்னும் சில காரியங்கள் சொல்லுவாங்க. இப்போ இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரையேறினாரா? அப்போ என்ன நடந்தது? பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவி இறங்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன், நேசகுமாரன். நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்களா? இயேசு பறக்கும் போதே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பிறந்தார். சரிதானா? அவர் 12 வயசுலே தேவாலயத்திலே வேதபாரகர் பரிசேயரோடு பேசிகிட்டு இருந்தார். சரிதானா? இப்போ இதெல்லாம் இருந்த போதிலும் இயேசு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வந்துதான் இயேசுவை தேவகுமாரன் இருந்து ஒரு கழுவப்படுற அனுபவம். ஞானஸ்நானம்னா என்னது? அது வரும் தண்ணி சடங்கு கிடையாது. தண்ணீர் இருக்குது, கடைசியில் அது ஒரு அடையாளம் இருக்குது. அது ஞானஸ்நான உபதேசம், அது விரிவாக பேசணும். கழுவப்படுதலின் அனுபவத்துக்குள்ளே அது மாடல் தான். இயேசுநாதருக்கு தேவையில்லை, அது அவர் மாதிரி காண்பிச்சார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன சொன்னார்? இவர் என்னுடைய. அப்போ பரிசுத்த ஆவியானவர், நல்லா கவனிக்கிறீங்களா? நான் தேவனுடைய பிள்ளை என்று நம்ம சொல்லிக்கிட்டு நடக்கிறதுனால தேவ பிள்ளை ஆக முடியாது. சரிதானா? தேவன் சொல்லணும் இவ என்னுடைய பிள்ளை. சரியா? கன்ஃபார்ம் தானே? எல்லாரும் சொல்லுகிறான், எல்லா கோயிலுக்கு போகிறவனும் சொல்லுகிறான், எல்லா மதக்காரனும் சொல்லுறான் நானும் கடவுளை குழந்தைன்னு சொல்லிக்கிறான். அவன் சொல்லிக்கிறான், சொல்லி தானே தலைகளை ஆடுறான், கடவுள் என்னோட கூட இருக்கிறான்னு. பேய் வரவாளுதானே தெரியும் எங்கே இருக்கார் எங்கே இல்லைன்னு. அது இன்னொரு பக்கம். ஆமாம், சில இடத்துல நான் ஒரு இடத்த கேள்விப்பட்டேன். அவங்க வந்து அவங்க மார்க்கப்படி வீட்டிலேயே ஒரு கோயில் வச்சு அவங்க மார்க்க வழிபாடு செஞ்சிட்டு இருந்தான். அவங்க நினைச்சாங்க இது தெய்வம். ஏன்னா அவங்க பாரம்பரியமாக அவங்க சேவிச்சுட்டு வர்றது, எங்கள் தாத்தா பாட்டி காலத்திலேருந்தே இதுதான் எங்களுக்கு தெய்வம் அப்படின்னு அப்படி செஞ்சாங்க. அதில் வீட்டில் உள்ள ஒரு பொம்பளை அப்படி துள்ளி குதித்து ஆடி குறி சொல்கிறதெல்லாம் செய்யுமா. புறவை பார்த்தா அந்த பொம்பளைக்கு புருஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன ஆயிடுச்சு? பைத்தியம் பிடிச்சி உள்ள இடம்லாம் கொண்டு போனாலும் பைத்தியம் தெரியாது. இப்போ தான் அவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு. யாருக்கு சந்தேகம் வந்தோன்னா, அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். என்ன? யார்? ஒரு மகன் இருந்தான். அவன் கொஞ்சம் வாலிபன். அவன் யோசித்து பார்த்தான், நாள்தோறும் சாமி கும்பிடுறதுக்கும் குறை இல்லை, வழிபாடு செய்யறதுக்கும் குறை இல்லை, வீட்டுக்குள்ளையாக்கம் வச்சு எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கான். அப்பனுக்கு பைத்தியம் தெளியலை. கொள்ளாமா? சரிதானே? அவனுக்கு கோவம் வந்துட்டு இக்காசி மண்ணோட்டி எல்லாம் போய் அவைகளுக்கு கோயில அவனே அடித்து போட்டான். கொள்ளாமா? இது நெஞ்ச இருந்தது போகிறான் அவனுக்கு நம்பி. ஆமாம், அப்போ தான் தெரியுது இது என்னத்தை சொன்னால் இது மாதிரி நிறைய சொல்ல முடியும். இது மாதிரி சம்பவம் வரும்போது தான் நம்ம கும்பிடுறது பேயா கடவுளான்னு நமக்கு தெரியும். அல்லது நமக்கு கூட இருக்கிறது கடவுளா பேயான்னு இப்படி சம்பவம் வரும்போது தானே தெரியும், இல்லையா? சரி, இருக்கட்டும். இப்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து நேசகுமாரன்னு சாட்சி கொடுத்தார். சரிதானே? சந்தேகம் இல்லைல்ல? இயேசுக்கு அப்படி ஒரு சாட்சி தேவையாக இருந்து. சரிதானே? ஒரு மாதிரி. சரி, இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 32 33 அங்கே என்ன படிக்கிறோம் தெரியுமா? அப்போஸ்தலர் 5:32 எடுக்க இல்லையா? இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். தேவன் தனக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியின் சாட்சி. அல்லேலூயா. போதும். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன கொடுக்குறாரு? பரிசுத்த ஆவி, தன்னுடைய ஆவி. பரிசுத்த ஆவினா தன்னுடைய ஆவிதான். யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார். சரிதானே? 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவ ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா சொல்லியிருக்குல்ல. அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். சரிதானே? ஆவியாக வந்து வாசம் பண்ணுறார். முக்கியமான விஷயம். அப்படி வாசம் பண்ணி சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ யார் யாருக்குள்ள பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்து வாசம் பண்ணவில்லையோ அவங்க தேவ பிள்ளை கிடையாது. புரிஞ்சா? அதுதான் பாயிண்ட். நாம சொல்லிக்கிறோம், அவர் சாட்சி கொடுக்கிற ஒரு அனுபவத்தை எழுதியிருக்கிறது. புரியுதா? யார் யாருக்குள்ள தேவன் பரிசுத்தாவியா வந்து வாசம் பண்ணி செயல்படவில்லையோ நடத்தவில்லையோ அவங்க தேவ பிள்ளை கிடையாது. புதிய ஏற்பாட்டினுடைய எங்க சுவிசேஷத்தின்படி மனசாட்சி காலம் அது இதெல்லாம் வேற எல்லாம் இருக்கு.
இயேசுவை நாங்கள் அறிவிக்கும் போது அவர் மனம் திரும்புதலே, பாவ மன்னிப்பு, கழுவப்படுதலே இதெல்லாம் சொல்லி கொண்டு வரும்போது நாங்கள் காத்திருப்போம். அல்ல இல்லையா? விசுவாசிச்சு கூட்டத்துக்கு வந்தீங்க, ஞான ஸ்நானமும் தந்திருப்போம். நல்லா புரியணும், ஞான ஸ்நானமும் எடுத்திருப்பீங்க, தந்திருப்போம். அதனால நாங்கள் திருப்தி அடைய மாட்டோம். அல்ல இல்லையா? இன்னும் பரிசுத்த ஆவியானவர் சாட்சிப்படுத்தவில்லையேன்னு நடுக்கத்தோடு கவனித்து கொண்டிருப்போம். புரியுதா நான் சொல்லுது? ஏன்னா சில வேளை நான் சொல்கிறேன், இப்போ இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறினா உடனே பரிசுத்தாவி வந்துன்னு இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அப்படி வரல, சிலருக்கு அப்படி வந்திருக்குது, கேள்விப்பட்டிருக்கேன். பலருக்கு வராது. சபையில் ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்க, ஆனால் தேவனுடைய பார்வையில் இன்னும் நீங்கள் கழுவப்பட்டிருக்க மாட்டீர்கள். இப்போ புரியுதா சொல்கிறது? அதான் அதுக்கு நுட்பம். ஞானஸ்நானம் கொடுத்துருப்போம், உபதேசங்களை சொல்லுவோம், கேட்டது மாதிரி ஆமாம் ஆமாம் ஆமான்னு தலை காட்டுவாங்க. அங்கே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் இருந்தான், சீமோன் மாயவத்தக்காரன். தெரியுதானா? அவன் எப்படி இருந்தான்? நான் கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் ஆகப்பட்டிருப்பதை காண்கிறேன், உன் இருதயம் தேவனுக்கு உண்பாய் செமையால். அப்போ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் இருந்தவன் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், கூட்டத்தோடு கூட்டம் நடந்திருக்குல்ல. அதானே பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தான்ல, அப்படி தானே இருக்காங்க. இதெல்லாம் ஆவியானவர்களுக்கு சொல்லித்தரார். அவன் ஞானஸ்நானம் கூட கொடுத்துருப்போம், கேட்போம், ஆக்கிரதி கொடுப்போம், ஆமாம்பா அறிக்கை பண்ணுவான். எங்கள் காலம்லாம் வேற. இது நாங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டாங்க, சாட்சி சொல்லுவாங்க. அதுக்கு மேலே திருப்பியும் தலையில வச்சு ஜோம் பண்ணுவாங்க. அனுமதி கர்த்தர் கொடுக்கணுமா? நான் ஞானஸ்நானம் இருக்க வேலை இந்த பக்கம் ஆம்பளை, நான் ஒருத்தன், மறுபக்கம் 5 பொம்பளை. அந்த அவர் ஐயா ஜோம் பண்ணார், அவர் வயசான பொம்பளை ஒருத்திக்கு உனக்கு இப்போ வேண்டாம், நீ இப்போ அது பரவ பார்க்கலாம், திருப்பி அனுப்பிட்டார். புரியுது நான் சொல்கிறது? ஆமாம், யோவான்ட்ட வந்தாங்கல்ல ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு, விரியன் பாம்பு குட்டிகளே மனம் திரும்புதல்கிட்ட கனி கொடுத்துட்டு வாருங்க, அப்புறம் தர்றேன். அல்ல இல்லையா? சொன்னானா இல்லையா? அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் தான் நான் படித்தேன். அன்னைக்குள்ள காலம் அப்படி, அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா செய்ய மாட்டாங்க, அப்படியெல்லாம் இருந்திருக்கு. சரி இருக்கட்டும். ஸோ எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கணும்னு இல்லை, அப்படி சொல்லலை, ஓகே. ஆனாலும் ஸோ அப்போ கழுவப்படுதலின் தகுதி வராவிட்டால் தூய ஆவி உங்களை அங்கீகரிக்க மாட்டார். சரியா? நாங்கள் அங்கே போய் நான் எங்கே போய் எடுங்க, அதுக்குள்ளே நான் வரல. ஞானஸ்நான உபதேசம்லாம் நாங்கள் டீட்டெயில்டாக பேசுகிறோங்க, அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாக நாங்கள் சபையில் பேசும்போது நீங்கள் எங்கே எடுத்தாலும் சரிதான், கர்த்தருக்கு முன்பு உங்கள் இருதயம் அந்த தகுதிக்கு வரும்போது தான் அவர் உங்களை சாட்சிப்படுத்த முடியும். சரியா? அதனால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தாலும் ஆண்டவரே, இப்போ சமீபத்தில் கூட ஒரு சகோதரருக்கு நான் சொன்னேன், நான் தான் அவருக்கு நிறைய உபதேசங்கள், நான் சுவிசேஷகன், அந்த அங்கெல்லாம் போய் ரொம்ப சொன்னேன், என்கிட்ட நிறைய கேள்வி கேட்பார். சொன்னேன், ஓகே மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன், ஆனாலும் நீங்கள் ஜெபம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இதெல்லாம் வந்திருக்கேன், இன்னும் என்ன தடை, என்ன குறை, என்னை சரிப்படுத்தும், எனக்கு உதவி. நீர் என்ன சாட்சிப்படுத்தலை, பரிசுத்த ஆவியான சாட்சி கொடுக்கல. நான் என்ன தான் அந்த தண்ணீர் முழுக்க இனி தான் நிறைவேற்ற போகிறார், அந்த இதில் ப்ராசஸில் நடந்துகிட்ருக்கு. அப்போ நான் சொன்னேன், தண்ணீர் முக்கில் முங்கிறதுனால ஒன்றும் நடக்காது, மனசாட்சி புதுப்பிக்கப்படணும். இல்லை இல்லையோ? மனசு கழுவப்படணும். அதுக்கு அடையாளமாக தான் அந்த கழுவப்படுதல் இதை நம்ம கொடுக்குறோம். மனசில் வராமல் வரும், தண்ணியில் முங்கிட்டு போய் வராது, அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இன்னும் என்னென்ன இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இப்போ புரியுதில்ல? நாங்கள் இதில் தலைப்பட முடியாது, இது பரலோக தேவன் தான் உங்களுக்கு அங்கீகாரம் சாட்சி கொடுக்கணும். இந்த சாட்சி உங்களுக்கு இருக்கா? இன்னொரு சம்பவம் சொல்லிட்டா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போதே கொர்நேலியின் வீட்டார் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அது உண்மை, அது உண்மை, மாற்றம் இல்லை. அந்த சம்பவத்தை குறித்து அந்த பேதுரு அப்போஸ்தலர் ஒரு விளக்கம் சொன்னார். ஏன்னா ஞானஸ்நானம் 2வது தண்ணீர் முழுக்க 2வது தான் கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாலே இருதயத்தை அப்படி இறங்கிட்டார். அப்போ அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்ல. அது பேதுரு பெரிய முதல் அப்போஸ்தலர். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பரவீர்கள்னு இவர் தான் பிரசங்கம் பண்ணார் பேதுரு. இன்னொரு இடத்துல அதுவும் இருக்குது. இன்னொரு வசனம் இருக்குது, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி ஆகும்போது மனம் திரும்பி குணப்படுங்கள், அதுவும் இவர் பேசின வசனம் தான். இப்போ ஒரு வித்தியாசமான காரியம் நடக்கு, தண்ணீர் முழுக்குக்கு முன்னாலே தூய ஆவி இறங்கிறார். ஓகே, பிரத்யட்சம். அப்போ இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டால் அவரே அதை சொல்கிறார், அவரே சொல்லி கொடுக்குறார். 15ஆம் அதிகாரம் 8, அப்போஸ்தலர் 15:8, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தரலாது போல அவர்களுக்கும் தந்தரலே அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். பத்தியெல்லாம் இங்கேயும் சாட்சி, இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன், அதுதான் முக்கியம். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கு யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ இருதயம் சுத்தமாகாவிட்டால் பரிசுத்தாவி வராது. புரிஞ்சிட்டுல? கன்ஃபார்மாக எல்லாம் வசனம் தான். வெளிப்பார்வைக்கு நீங்கள் அந்த கோயிலில் விட்டு இந்த கோயிலுக்கு வந்திருப்பீங்க, எல்லாம் நடக்கும், நாங்கள் நிறைய பார்ப்போம். ஆனால் உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக யாரையும் குறை சொல்லி பேசுறது கிடையாது.
அது ஒரு அனுபவம் தான். சிலருடைய விஷயத்தில் அவர் சில காரியங்களை எதிர்பார்க்குற அளவுக்கு டிலே பண்ணுவார். இல்லையா? புற மார்க்கத்திலேருந்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தூய் ஆவி கிடைக்கிறத பார்க்குறோம். இந்த பைபிள் மார்க்கம், அது கத்தோலிக்கம் இல்லைன்னா சிஎஸ்ஐ இந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன் டிலே ஆகுது தெரியுமா? அவங்க அதிகமாய் குணப்படணும். எப்படி? அவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படியே ஐயா சாமி காலில் விழுந்துருவாங்க. நான் விழுப்புரம் பக்கத்தில் ஊழியத்துக்கு போனேன். அங்கே ஒரு இடத்துல சுவிசேஷம் பிரசவம் பண்ணேன். கொஞ்சம் ஜனங்கள் வந்துருந்தான். கடைசியில் ஜோம் பண்ண வந்தான். எல்லாரும் வந்து காலில் விழுந்துட்டாங்க, நெடுஞ்சாங்கடையாக விழுந்தாங்க. தடுத்தா முடியலை. ஐயா அப்படி விழாதுங்க, நான் உங்களை ஒரு மனுஷன் தான். தரையில் விழுந்து கும்பிடுறாங்க. அவ்வளவு தூரம் சப்மிஷன் இருக்குது, அர்ப்பணம் இருக்குது. பற்றியெல்லாம் கர்த்தர் உடனே நிரப்பிடுவார். அல்ல ரொம்ப ஒன்றும் பார்க்க மாட்டார். அதான் இருதயத்தை பார்க்குறோன்னு சொல்லுவார். மற்றவங்க எல்லாம் நாங்கள் எல்லாம் 40 வருஷம் கத்தோலிக்காரன், எங்களுக்கு தெரியாதோ அப்படின்னு சண்டை போடுவாங்க. சிஎஸ்ஐக்காரெலாம் அப்படி தான் சொல்லுவேன். அப்போ சொல்லுவாங்க, நீ தெரிஞ்ச பிறகு எல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக தெரிஞ்ச பிறகு தான் நான் வந்து அங்கீகரிப்பேன். இல்லையா? டிலே ஆகுது. ப்ராக்டிக்கலி பார்க்குறோம். ரொம்ப கொடுமையான காரியம் நடக்குங்க. கடந்த நாளில் கன்னியாகுமரி பக்கம் நாங்கள் ஓப்பன் ஏர் பிரசங்கம் பண்ணுவோம். தெரு பிரசங்கத்துக்கு போவோம். ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம் கொண்டு போவோம் பைக்கில். அப்போ அங்கங்கே தெருக்களில் 2 பிரசங்கம் பண்ணுவோம். அது கத்தோலிக்க ஏரியா. ஸோ அவங்களுக்கு ஏசுநாதன் பேரில் பெரிய நம்பிக்கை கிடையாது, சுவிசேஷத்தில் தெளிவு கிடையாது. மரியா புனிதர் எல்லாம் விக்கிரக ஆராதனை இப்படி தானே சுற்றுறாங்க. அதனால் அவங்களுக்கு சில செய்தியை சொல்கிறதுக்கு நாங்கள் போவோம். மாறி மாறி பேசுவோம். ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணோம். நான் தான் மைக்கெல்லாம் மாட்டிட்டு நின்று பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தோடனே கொஞ்சம் நேரத்தில் சிலர்லாம் கேட்டுட்டு நின்னாங்க. ஒரு பொம்பளை அங்கேருந்து வேகமாக வந்தது. நடத்துங்க, யார்கிட்ட கேட்டுட்டு இங்கே வந்தீங்க? கொள்ளாமா, இந்த ஊரில் அனுமதி கட்டியலாம். நான் சொன்னேன், பரலோக தேவனிடத்துலேருந்து அதிகாரம் கேட்டுட்டு வந்திருக்கேன், அங்கேருந்து அனுமதி வாங்கியிருக்கேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் எங்கெல்லாம் பேசக்கூடாது. எங்களுக்கு அது சொன்ன விளக்கம் அதுதான். நல்லா கவனிக்கணும். எங்களுக்கு இயேசுநாதரை தெரியும், நீங்கள் இயேசுவை தெரியாத இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரே அப்படியாக நிற்குது. நான் சொன்னேன், உங்களுக்கு இயேசுநாதர் தெரியுங்கிறீங்க, அப்போ அந்த இயேசுவை பற்றி நாங்கள் பேசினா நீங்கள் ஏன் சங்கடப்படுறீங்க? இயேசுவை பற்றி தானே பேசுகிறோம். பரவாயில்ல, நம்ம இயேசுவை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு சந்தோஷம் தானே வந்திருக்கணும். எத்தனை வாரம் இயேசுவை பற்றி எத்தனை வருஷமாக இப்போ கேட்டுட்ருக்கிறீங்க நீங்கள் போராட்டத்தில். இப்போ நாங்கள் மட்டும் பேசினா என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு? அது கொஞ்சம் ஆவேசமாயிடுச்சு. அப்படி இல்லை இப்படி இல்லை. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? அதான் நீங்கள் உங்கள் காலில் படித்த தூசியை உதறிட்டு போங்க. கொள்ளாமா, எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்த்துரு. உங்கள் காலில் படித்த தூசியை உதறிட்டு போங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ எல்லாரும் தூசியை உதறிட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்கலாம். ஸ்தம்பிச்சு போனோம். பேய்க்கு உடனே எங்கள் பக்கத்தில் ஒரு பாஸ்டர் சொன்னார். அவர் சொன்னார், இஸ்ரேல் ஜனங்களும் இது தான் செஞ்சாங்க, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் தலைமையில் இருக்குன்னு கேட்டு வாங்கிட்டாங்க. இன்னும் முடியலை, அங்கே நடந்துகிட்டே இருக்கு. இல்லையா, இரத்தப்பழி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது மரியே வாழ்க. உடனே எங்கள் கூட இருந்த பாஸ்டர் இயேசுவே வாழ்க தப்பாரு பதிலடி அடித்தார். நான் மனசுக்குள்ளே சொன்னேன், ஆமாம், அவங்க செத்தவங்களை வாழ்க்கைங்கிறாவ, நம்ம உயிரோடு இருக்கிறவரை வாழ்க்கைங்கிறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ ஓகே, விடுங்கடே, நம்ம போவோம். இனி நமக்கு வேலை முடிஞ்சாச்சு இல்லையா, ஆண்டவர் சொன்னது அவியலை சொல்லி தந்தாச்சு இல்லையா அப்படின்னு திருப்பி பார்த்தோம். எவ்வளவு தூரம் பிசாசு ஏமாற்றி வச்சுருக்கான்னு பார்த்துக்க. ஏசுநாதரே யாருன்னு தெரியலை, செத்தவ யார், உயிரோடு இருக்க யாருன்னு தெரியலை. இந்த லட்சணத்தில் இருந்துட்டு பேச வீரவசனத்தை பார்த்தியாளா? மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கேன்னு சொன்னது மரியாளா? இல்லையா, மரியாளா சொன்னார்? ஏசுலியா சொன்னார்? யோவான் 2:5. ஏசுனார்கிட்ட அங்கே ரசம் இல்லை, பாயசம் தீர்ந்து போச்சு. நம்ம பாஷையில் சொன்னா, முக்கியமான நேரம் பாயசம் தீர்ந்து போச்சு, வழி இல்லை, என்ன செய்யணும்? ஏசுநாதர்கிட்ட இந்த மரியாள்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா, மரியாளுக்கு சொந்தக்கார வீடு அது. ஏசுநாதர்கிட்ட வந்துட்டு இவர் ஒரு வேளை அற்புதம் இதுக்கு நீ செஞ்சாரோ நமக்கு தெரில, வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு பாயசம் தீர்ந்து போச்சு, ரசம் தீர்ந்து போச்சு, ஏதாவது செய்யணும். ஏசுநாதர் சொன்னார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கு என்ன, என் வேலை இன்னும் அம்மா என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ அந்த பொம்பளை பார்த்து, இவருக்கு காரியம் அவர்களுக்கு நல்லா தெரியும், இயேசுக்கு காரியம் மரியாளுக்கு நல்லா ஏன் தெரியும்? 12 வயசில் அங்கே திருவிழாக்கி போயிட்டு இவ திருப்பி போயிட்டாவ. இயேசுவும் கூட வாராருன்னு நினச்சிட்டு போயிட்டாவ. இயேசு அங்கே நின்றுட்டு பிரசங்கமாக இருக்க காலார பிடிச்சி என்ன நினச்சிருக்குதிய? இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த வசனம் என்ன சொல்லுது? அங்கே இருந்த பாதிரி மாதிரி வேதபாரர் பிரச மாதிரிலாம் திருக்கிட்டு மொழின்னு முழிச்சான். இவன் யாருடே, எங்கே அந்த வந்தான், இந்த கல்வியெல்லாம் கேட்க நம்மட்ட. இப்போ மரியா யோசேப்ப பொய்யாச்சு. போயிட்டு போகிறவரே பயலை காணையில், பையன் கூட்டத்தோடு இருப்பான்னு நினச்சா காணையிலன்னு இப்போ திருப்பி வாராவ. இங்கே வந்தா இங்கே உட்காந்து பாஸ்டர்மார்கிட்ட உட்காந்து இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க, இதுக்கு சொல்லுங்கன்னு கேட்டு அவர் குடஞ்செடுக்கார். இயேசு 12 வயசு.
அப்போ மரியா கேட்காவ, டேய் நீ ஏன் எங்களுக்கு இப்படி செய்தால்? நானும் உன் தகப்பனும் எவ்வளோ விசாரமாய் உன்னை தேடினோம், ஏன்டே இப்படி செய்தான்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்கள் ஏன் என்னத்தை தேடினிய? நான் எனக்கு அப்பனுக்குரிய விஷயம், என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? யோசேப்பு அப்பா நான் எனக்கு கொள்ளாமா, அதுலையா மறைமோ பார்த்தா தாக்கம். அவர் சொல்லார், ஓ நீ எனக்கு படிப்பிச்சியா? தேவதூதன் சென்னை எல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு இப்போ வேற கதை பேச நீ. நான் எனக்கு அப்பனுக்கு காரியத்தில் தான் இருக்கணும். இப்படி எப்போ இப்படி தான் விதண்டாவாதமாக தான் பேசுவார் இயேசு. இது மரியாளுக்கு நல்லா தெரியும், இது விளைஞ்ச பிள்ளை தான். அதனால பார்த்தாரு, ஓ நமக்கு வேலை வர இல்லையா, சரி அப்போ நான் போகிறேன். போயிட்டு அந்த வேலைக்காரமார்கிட்ட, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி உனக்கு காரியம் நடக்கணும்னா இயேசுகிட்ட போய் நில்லு. அவர் என்ன சொல்லுவாருன்னு, அவருக்கு வேலை வருவாள், அவர் சொல்லுவதை சொல்லுவார். அதை செஞ்சேன்னா உங்கள் காரியம் என்ன செத்து செத்து சாம்பிராணி போச்சுட்டு நடக்காண்டான். அல்ல இல்லை சொல்லிட்டு அவைய பையாச்சு. அவங்களுக்கு சிலையை செய்து வச்சுட்டு சாம்பிராணி போச்சுட்டு செத்து செத்து மரியே வாழ்க்கை மாதிரி. இப்போ விளங்குச்சா மரியே வாழ்க்கை கிட்ட லட்சணம் பேக்கிய லட்சணம். இந்த விவரம் கூட வேண்டாமா? ஏசுநாதர்லையே சிலுவையில் தொங்கி இவளுக்கு பாவத்தை மன்னிச்சது. மரியாளா சிலுவையில் தொங்கினாரு. குருடாய்க்கிறதுல போக்க பாருங்களா, மரியாளா சிலுவையில் தொங்கினாரு. அதான் இல்லை பின்ன எனக்கு அங்கே போய் ஏசுநாதரோட சிலுவை மட்டும் வச்சு ஒன்றா நாள் வெடிச்சிட்டு அங்கே போய் எனக்கு விழுந்து கிடக்க நீ போய் நாய அப்படி தான் கேட்கணும். மனசுக்குள்ளே எல்லாம் வருது. அடக்கிட்டு அந்த பேயிட்ட போய் பேசாத. ஏசுநாதர் சொன்ன மாதிரி நாய்க்கு பிள்ளைகளை என்ன பார்த்தா நாய்க்கு கொடுக்கறது நல்லதல்ல. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறேன். எங்களுக்கும் பேசுறதுக்கு நியாயம்லாம் இருக்குது. எல்லாம் அடக்கிக்கிட்டோம். என்னத்துக்கு புத்தியெல்லாம் பேசாண்டான். கத்தர் வெளிச்சத்தை கொடுத்துட்டு போட்டு அடக்கிக்கிட்டோம். எல்லாம் வந்தது. அப்படி மரியா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போகுது. இப்படி தானே நம்ம ஆளுவை கையில் பைபிளையும் வச்சுக்கிட்டு இங்கே எழுதியிருக்கிறது ஒன்று, அவனை சொல்லி கொடுத்தது ஒன்று, தலைகளாக நின்றுக்கிட்டான். அப்புறம் செத்த பிறவும் கல்லற திருநாள்லாம் கொண்டாடிக்கிட்டு நடந்துக்கிட்டான். இப்படி ஜனங்கள் போகுதுனாக்க நாங்கள் போய் உள்ள சொல்லி கொடுக்க போனோம். அங்கே போன இடத்துல ஏக்கம் பிரச்சனை இல்லை இல்லையோ. இது மாதிரியாக்க ஆளோ எங்களுக்கு பைபிள் தெரியாதா, எங்களுக்கு வேதம் தெரியாதா? ஆனால் நடந்தா அப்போ ஒழுங்கா தெரிஞ்ச பிறகு நான் என்ன சாட்சிப்படுத்துவேன். அது வரை இரு. அல்ல இல்லை விட்டுருவாரு. அதனால அது வார்த்தை வந்ததுனால அப்படி சொன்னேன். அப்போ சாட்சி அவர் கொடுக்கணுமா வேண்டாமா? அவர் சாட்சி கொடுக்கணும். அது இல்லை பிரதங்க அது உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன், உங்களுக்கு தெரியணும் இல்லையா? உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணுவார். எனக்கு தந்த நாம் எல்லாருக்கும் தரணும். அது எபேசியர் 1:13 இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் உள்ளவர்களாய் ஆன போதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டோன்னு ஒரு வசனம் இருக்குல்ல. இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்தது, அதனால் சொல்லிடுறேன். நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. அப்போ நாங்கள் இயேசுவை விசுவாசித்த அண்ணே நாங்கள் முத்திரை போட்டாச்சு. இதாக்கம் அப்படி தானே அந்த வசனம் ஏற்கனவே அப்படி இருக்குது. விசுவாசிகள் ஆன போதுன்னா அதே செகண்டா, அதே நாளா, அதே மாசமா, அதே வரியமா, அப்படி தானே இருக்குது. விசுவாசிகள் ஆன போதுன்னு ஜெனரலாக சொல்லியிருக்கு. அது நாங்கள் விசுவாசித்த உடனே எங்களுக்கு ஆவி வந்துட்டு. அப்போது இப்படி ஒரு வச்சிருக்காவ வேணா அப்படி சொல்லிட்டு இருக்காவ. வசனத்தை பார்ப்போம். நம்ம வசனத்தில் போனால் சரி. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே பிலிப்பு சமாரியாவில் பிரசவம் பண்ணுறான். என்ன பிரசவம் பண்ணுறானோ தேவனுடைய 12:8 தேவனுடைய ராஜ்யத்துக்கு இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஏற்றவளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்த போது அவர்கள் விசுவாசித்த போது ஸ்திரீகளும் எல்லாரும் புருஷரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். சரிதானே? அப்புறம் கீழே 14 சமாரியர் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்ட போது பேதுருவையும் யோவானை அனுப்பினார்கள். நல்லா பார்த்துக்க. 15ஆம் வசனம். இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களாய் கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அல்ல இல்லையோ? கேட்டுக்கா, பிரசங்கமும் கேட்டாச்சு, ஞானஸ்நானமும் எடுத்தாச்சு, பரிசுத்த ஆவியை பெறல. உண்மைதானா? வசனம் சரிதானா? அதுக்கு வேற சில காரியம் இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த சீமானை இருந்தானா இடையில அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்போஸ்தலர்கள் வந்து சீர் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பரிசுத்த ஆவி வந்து சரியா? அப்போ இயேசுவை விசுவாசிக்கிற உடனே பரிசுத்த ஆவி வராது தானே? வந்துருந்தா இங்கே வந்திருக்கணுமே, ஞானஸ்நானம் எடுத்த உடனே வந்திருக்கணுமே. தகுதி படாட்டா வராது. அது ஒரு தனி அனுபவம். அதை நீங்கள் பெற்றீர்களா? அப்போ பரிசுத்த ஆவி வந்துட்டுன்னு சொல்லுதிய. வந்தால் சட்டையெல்லாம் கடிச்சு தலையெல்லாம் பிரித்து போட்டு ஆடி அமர்க்களம் பண்ணா இல்லையா? வேதவசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனு உங்களில் இருக்கிறவர். அப்போ உலகத்தில் இருக்கிற பிசாசோட பரிசுத்த ஆவி பெருசுன்னா அந்த வல்லமையும் பார்த்துருக்கணுமே. நீ வந்தோன்னா பார்த்தா இல்லையா? பரிசுத்த ஆவிக்கு வல்லமே அதுபடி வசனம் இருக்குல்ல. அப்போஸ்தலர் 10:38
தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். வல்லமையினால் அபிஷேகம் பண்ணார். நம்பர் 1. ரெண்டாவது, அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணக்கூடிய வல்லமை பொருந்தினவராய் உனக்குள்ள விசுவாசிச்ச உடனே ஆவி வந்துட்டு சொன்ன டீக்கனாரு மோளுக்கு பியா பிடிச்சுன்னு என்னட்ட வந்து நிற்காரு. அடிச்சே இல்லையா? முத்திரை கிடச்சாச்சுன்னு சொன்னியா அன்னைக்கு? அடிங்க, எடுத்து விடுங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்க முத்திரை அடிக்க. பியா வந்தா இல்லையா தெரியும் முத்திரை இருக்குதா இல்லையான்னு. அல்லனா பாட்டா நல்லா காட்டுவியா? இல்லை இல்லை, ஏன்னா மத்தியானம் வாத்திச்சு 2 பேருக்கு நல்ல சம்பளம் வருது. வருமானம் வந்தால் கர்த்தர் கூட இருக்கார், வசதி இருந்தால் கூட இருக்கார். அப்படி தானே ஆளுகளுக்கு எண்ணம். பணம் இருந்தால் ஆளு கூட இருக்காரு, பதவி இருந்தால் கர்த்தர் கூட இருக்காரு. இப்படின்னு நடந்தாவப்பையா வந்தப்பறம் தான் தெரிஞ்சு கர்த்தர் கூட இல்லைன்னு. இல்லை இல்லையோ? சரி, அப்போ என்ன புரியணும்? ஆவியானவர் சாட்சி கொடுக்கணும். சரிதானா? அப்போ அதுக்கு இறப்பு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். சும்மா நீங்கள் கூட்டத்துக்கு வரது நல்லது, பாட்டு பாடுறது கையடிச்சு இல்லை நல்லது தான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முத்திரை போடலைன்னா வருகைக்கும் போக முடியாது. அல்ல இல்லையா? நேரம் ஒரு வசனம் சொன்னேன். அவர் தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்குப்பாய் மறுரூபப்படுத்துவார். மறுரூபப்படணும்னா அந்த ஆவி வேணும். இப்போ புரியுதா? முடிக்கிறேன். 45 வர போகலாம். எப்படி? ஓகே ஓகே ஓகே. வசனம் வந்துட்டே இருக்கு, அதான் பிரச்சனை நமக்கு. ஓகே, முடிக்கலாம். முடிக்கிறேன். அப்போ பரிசுத்தாவி இல்லாமல் அந்த முதல் வசனத்தை பார்த்துடணும். அது ஏன்னா இப்போ வருகை நாள் அது சொல்லியிருந்தோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 5:4-30 மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியை நேற்று எல்லாரும் ஓட்டு போட்டியலா? போனியலா ஓட்டு போடுக்கு? கண்டிப்பாக போயிருப்பிய. என்னெல்லாம் கொண்டு போனிய? ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, அல்லது மற்ற ஒரு ஸ்லிப்பு தந்திருப்பானே போலிங். சரி, அந்த ஸ்லிப்பு இல்லைன்னா வெளியில் வச்சுருப்பானவன் வாங்கிட்டு போயிருப்பிய. அப்படி தானே? இல்லைன்னா உள்ளே விட்டுருக்க மாட்டான். எங்கே வந்தாய், எதற்கு வந்தாய், ஏன் வந்தாய், எப்படி வந்தாய், யார் ஒன்று உள்ள விட்டது, ஆயிரம் கேள்வி கேட்பான். போலீஸ்காரன் அங்கே ஒன்றுட்ட ஸ்லிப் இல்லாமல் ஒன்று எப்படிடா அங்கே விட்டான் கேட்பானா? கேட்க மாட்டானா? அப்போ ஒரு ஸ்லிப் வேணும். இல்லை, இந்த கள்ளப்பேவலை தெரிஞ்செடுக்கிறதுக்கே இப்படி ஒரு ஸ்லிப்பு வேணும். அவன் ஊழல் எல்லாம் பண்ணுவானுவேன். தங்க குடம்னு சொல்லி படுத்துகிற அக்கறை பார்த்துட்டு தானே இருக்கும், போட்டு தொட்டுரும். பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா ஸ்லிப்பு வேணுமா, அடையாளம் வேணுமா, முத்திரை வேணுமா? அது இல்லை வருதுங்காரு. அவர் வார வேலை இதில் மங்காட்டில் வாவரையில் கிடக்கு அரிச்சு வாரிட்டு இந்த கூடையில் அதை அளவுக்கு நேரமாக போச்சு சாக்கில். இது மாதிரி தூத்து வாரி கொண்டு போகிற இடம் வேணா? இது எல்லாமே கதை. இல்லை, அதுக்கு ஒரு ராயல்ட்டி வேண்டாமா? முத்திரை இருக்கா இல்லையா? அது இப்போ பார்த்துக்க. அந்த முத்திரை இருந்தால் தான் நம்ம அது மறுரூபப்படுத்த முடியும். மறுரூபப்படுத்த இது பலத்தினாலும் பராத்தினாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். அது ஆவியினால் தான் செய்ய முடியும். ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அப்போ உயிர்ப்பிக்கிற ஆவி. அல்ல இல்லை. அப்போ இயேசுவையே தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால தான் உயிர்ப்பித்து எழுப்பினா பின்ன உங்களுக்கு எனக்கும் அது வேண்டாமா? அல்ல இல்லையா? அவர் உலகத்தில் இருந்தபோதே அந்த முத்திரை இருந்து அதனால் எழுப்பினார். நமக்கு அந்த முத்திரை இருந்தால் தான் அது நம்மை எழுப்ப முடியும். அது உள்ளே இருக்கும், தெரியாது. அது அங்கே உள்ளே இருக்கும், அதெல்லாம் மாற்றிடும். அந்த வல்லமை தான் இதை மாற்றுது. அப்போ பரிசுத்த ஆவி நாள் சாட்சி பற்றியிருங்களா? அது இல்லை பாஸ்டர், நாங்கள் ஜான்சன் எடுத்திருக்கோம். எங்கள் பாஸ்டர் சாட்சி பற்றி சொல்லுவார். அவருக்கு நோட்டில் எழுதி வச்சுருக்காரு. கர்த்தருடைய பந்தியெல்லாம் இருப்போம். நீ எங்கோடையும் இரு, கர்த்தர் சாட்சி கொடுத்தாரு, அதை பேசு. அது இல்லைன்னா அதை சரிப்படுத்து. இல்லையா? நாங்கள் சமரசம் பண்ண மாட்டோம். மற்றெல்லாம் வேண்டான்னு சொல்லலை, அதெல்லாம் நடக்கட்டும். அதெல்லாம் நாங்கள் முறைப்படி எங்களுக்கு தந்திருக்க கிருபை ஒழுங்காக தான் செய்கிறோம். அதையும் தாண்டி உங்கள் லட்சணம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லையா? சரி, அப்போ இது முதல் விஷயம். இன்னொன்று சொல்கிறேன். அது 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கு இன் சம் டிரான்ஸ்லிட்டரேஷன்ஸில். ஓகே, இப்பமே ஒரு மறுரூபம் நடக்குது. இயேசு வரும்போது ஒரு இமைப்படுதலை மாற்றுவாருன்னு படிக்கிறோம்ல, ஒரு இமைப்படுதலே மறுரூபமாக்கப்படுவோம். கர்த்தருக்குள் மருத்துவ எழுந்திருப்பாங்க, நாம எழுந்து மேலே போயிடுவோம். உயிரோடு இருக்கிறவங்களும் ஒரு இமைப்படுதலை மறுரூபம் மாறிடுவோம்னு சொல்கிறோம். அதை பற்றி பேசலை. இப்போ ஒரு மறுரூபம் நடக்குங்கிறாரு. இல்லையோ? பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய உள்ளான மனுஷன்லே ஆத்மாவிலே ஒரு மறுரூபம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லோ
வசனம் வேணுமா? 2 கொரிந்தியர் 4:16 அப்படிதான், அதுலேருந்து ஆரம்பிச்சோமா. எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது, டே பை டே. ஓகே, ஒவ்வொரு நாளும். எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். புரிஞ்சிட்டா? அப்ப இப்பமே ஒரு மறுரூபம் நடக்குது. இயேசுவின் சாயல் நமக்குள்ள உண்டாயிட்டு இருக்கு. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையே உங்களிலும். அப்ப கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் தன்மை நமக்குள்ளே ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, ஃபைனல் பாயிண்ட் வருவோம். இந்த மறுரூபம் உங்களுக்குள்ள நடக்கலைன்னா, அதாவது நீங்கள் எத்தனை வருஷமாக கூட்டத்துக்கு வர்றீங்க நமக்கு தெரியாது, 10, 15, 20 பல வருஷங்கள் கூட்டத்துக்கு வர்றீங்க. இத்தனை வருஷம் கூட்டத்துக்கு வந்து இந்த பரிசுத்த ஆவி கிடைச்சதோ கிடைக்கலையோ அது 2வது காரியம். இந்த மாதிரி ஒரு மறுரூபம் உங்களுக்குள்ள வரவில்லைன்னு சொன்னால், எத்தனை வருஷம் வரல? 20 வருஷம், 25 வருஷம் வரலன்னா ஒரு செகண்டில் நீங்கள் மறுரூபமாக முடியாது. சரியா? புரிஞ்சுட்டா நான் சொல்கிறது? 20 வருஷமே ஆவலல்ல, அப்புறம் எப்படி ஒரு செகண்டில் ஆக போகிறீங்க? இப்பமே அந்த மறுரூபம், கிறிஸ்துவின் சாயல், தன்மை, கோணம் நமக்குள்ள உண்டாகிட்டே வரணும். அந்த ப்ராசஸனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் தான் ஒரு இமைப்பொழுலே மறுரூபம். அல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தை மட்டும்தான் இருக்கணும், பரலோக சிந்தை இருக்கணும், பரிசுத்த சிந்தை இருக்கணும். மாம்ச சிந்தை விட்டு ஆவிக்குரிய சிந்தைகளுக்குள்ள போனோம். அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். அது பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசுவின் ரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இருக்கா? காத்து கொண்டிருக்கிறீங்களா நீங்க? அட கொள்ளாமே, கடன் தீரும், பியாபோகம், நோய் தீரும், பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பலாம், எங்க அங்க காத்து கிடக்கு, காரியமும் கொள்ளலாம். இது என்ன கதையா இருக்கு? நீ எதுக்கும் காத்து கிட. இதுக்கு காத்து கிடந்தா சில வேளை கிடைக்கும், கிடைக்காமலும் போவான். ஆண்டவர் சொல்லிட்டார், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், அதை என் நாமத்து நிமித்தம் இழந்து போறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். இந்த பூமிக்கு காத்து கிடந்தா சில வேளை கிடைக்கும், சில வேளை கிடைக்காது. இதுவும் கிடைக்காது, பரலோகம் கிடைக்காது. மண்ணு கிடைக்கும், மலர் வளையம் கிடைக்கும். சரியா? அதனால இப்பவுமே விழிப்படைஞ்சு ஆண்டவருக்கு, அவர் வருகிற வருகைக்கு காத்திருக்கணுமா. அதான் இன்னொரு வசனம் சொன்னேன், 2 பேதுரு 7:13 புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அந்த பூமிக்கு காத்து கிடக்கிறீங்களா? வரக்கூடிய பூமிக்கு, புதிய சூழலுக்கு காத்து கிடக்கிறீங்களா? இந்த உலகத்தில் இருக்க ஆசைப்படுறீங்களா? இயேசுநாதர் வருவார், நம்ம அந்த சரீரத்தை மாற்றுவார், அப்படி காத்து கிடக்குதுங்களா? இல்லை இல்லை, இயேசுநாதர் சுகம் தருவார், நமக்கு சுகம் தருவார். லாசருவை இழப்பினார், நாயினூறு உதவிக்குமான இழப்பினார், பிறகு ஒரு நாள் செத்து போய் அடக்கம் பண்ணி வச்சாச்சு. அல்ல இல்லையா? அப்படி தானே? அதனால இதுக்கு காத்து கிடக்காத. அப்போ வசனம் சொல்ல என்ன பார்த்தோம்னா, எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது, புறம்பான மனுஷன் அழியுது. அதனால இந்த எள்ளுக்கிடுவ எலும்பும் சதையுமான சரீரத்தை பார்த்துக்கிட்டே நீ நடக்கப்படாது. புரியுதா நான் சொல்லுது? அதுக்காக நான் முடிச்ச போறேன். இந்த அழிவுக்குரிய உலகத்தை நீ பார்த்துக்கிட்டு நடந்தா உனக்கு சோர்வு வரும். ஏன்னா காலையில் செடி நின்னது, அடுத்தது வாடிச்சு, பட்டு போச்சு. இப்படி போகும்படி இந்த வாழ்க்கை வாடி விழக்கூடிய வாழ்க்கையாக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இதை பார்த்து நீ வாடிட்டு இருப்பே தவிர உனக்கு உற்சாகம் வராது. இந்த சரீரமும் அப்படிதான் இருக்குது. அதுதான் 1 பேதுரு 1 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனமா, மாம்சமெல்லாம் புல்லை போல, அதன் மகிமை புல்லின் போய் போல, புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது. இதனால மாம்சத்தை பார்த்து நடக்காதே, எலும்பின் சதைக்காக வேண்டி ஆண்டவருக்கு பின்னால போவாதே, உலக காரியங்களுக்கு போவாத. நீ தேவ சித்தம் செய்து தேவ பிள்ளையா மாறு. ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு பிறகு ரெடி ஆகு. அப்ப உன்னை உயிரோட வச்சனோன்னா அவர் வைப்பார். அல்ல இல்லையா? தேவ பிள்ளைகள்னா அவர் புறப்படுப்பார். உலகத்துக்கு பிள்ளைகளுக்கு உலகத்தின் அதிபதி பிசாசு தான் புறப்படுக்கணும். அல்ல இல்லையா? அப்போ தேவ சித்தம் செய்யாதவர்களுக்கு தேவன், அதனால தான் முதலாவது தேவராஜ்யத்தை நீதியை தேடணும் ஆண்டவர் சொன்னார். அல்ல இல்லையா? அப்போ முதலாவது மனசை இப்படி பிரச்சனையில வைக்காத, ஆண்டவர் வேறல போய், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். பவுல் தனக்கு சொந்த பலத்துல ஓடி என்னத்தை எல்லாமே சாதிக்கலான்னு போய் கண்ணு குருடாக்கி விழுந்த பிறகுதான் கேட்க, நான் என்ன செய்ய? இப்ப நடக்க முடியாது, கண்ணு குருடாச்சு, போ வேண்டியது அங்கே சொல்லப்படும், பெரிய ஊழியக்காரனா மாத்தினார். இது மாதிரி இந்த நாளிலே ஆண்டவரே
நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் பேசியிருக்காரு, முதலாவது தேவராஜ்யத்தை தேடு, பரலோகத்தை தேடு, தேவச்சித்தம் தேடு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற காரியத்தில் ஓடாத. ரோமர் 12:2 இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மை பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனசு பொதுதாகிறதுனாலே மறுரூபம் ஆகிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, பின்ன வசனம் வந்துட்டு எவ்வளோ கரெக்டாக இருக்கு. உள்ளான மனசில் மறுரூபம், குணத்தில் மறுரூபம், மனசில் மறுரூபம், பரலோக தேவனுக்கு ஏற்ற சித்தத்தை அறியும்படியான மறுரூபம், தேவ சாயல், மகிமை மேல் மகிமை அடைந்து அவர்கள் ஓடினால் இளைப்பறையார்கள், நடந்து சோர்ந்து போவார்கள், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து. அந்த வார்த்தை பத்தியா முதல்ல ஆண்டவர் சொன்னார். நான் முடிக்கிறது 10:10 யோவான் 10:10 நான் அவர்களுக்கு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வர்றான். பேய் உங்களை அழிக்கிறான், உங்களுக்கு குடும்பத்தை, வாழ்க்கையை, வருமானங்களை எல்லாம் அழிக்கிறான். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு ஜீவனை உண்டாக்குறேன். சாவ போறவனுக்கு உயிர் கொடுக்குறேன். முதலாவது ஜீவனை உண்டாக்குறேன். சிலரே படுக்கையில் கிடப்பாங்க, ஜோம் பண்ணுவோம் எல்லாம் செஞ்ச உடனே இப்போ எப்படி இருக்கு, கொஞ்சங்கள்லாம் பேசுங்காரு. படுக்கையில் கிடந்தது எலும்பி கொஞ்சம் எலும்பி எப்படி இப்போ கொஞ்சம் எலும்பி இருக்கலாம் போல இருக்கு. அல்ல இல்லை, ஆமாம் ஜோம் பண்ணுவோம், எலும்பி இருக்கலாம் போல இருக்கு. அடுத்தது கொஞ்சம் நடக்கலாம் போல இருக்கு. அடுத்தது 2 சோறு தின்னலாம் போல இருக்கு. அடுத்தது ஓடலாம் போல இருக்கு. அப்போ பலத்தின் மேல் பலன் அடைகிறது மாதிரிதான் ஆத்மாவிலே பலன் தந்து கொஞ்சம் பலன் வந்தது, இன்னும் கூடுதல் பலன். அப்படி பலன் கூடி கூடி நடந்து ஓடி பறந்து அப்படியே போயிட்டு மேலே போயிட்டு ஒரே போக்கு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இப்படிதான் வருகையிலே ஆண்டவரோடு நடக்கிறவர்கள், ஓடுகிறவர்கள், பறக்கிறவர்கள் மட்டும்தான் அவர் வரும்பொழுது ஒரு இமைப்பொழுதிலே பறந்து போக முடியும். புரியுதா? இது வேணுமா அனுபவம்? தலைகளை கொஞ்சம் தாழ்த்துக்க. நல்லமே நிறைய பேர் உங்களுக்கு என்ன பேசினார்னு உங்களுக்கு தெரியும்.